என்னிலையோட பாரங்களும் என்னை முருகே நீடும் தோஷங்களும் என்னிலே வித பாரங்களும் என்னில் முருகே நீடும் தோஷங்களும் நீக்குகின்றே நின்னான்ம சக்தியாலே நோட்டு ஞானோடிடுவார் முற்றும் நீக்குகின்றே நின்னான்ம சக்தியாலே நோட்டு ஞானோடிடுவார் என்னிலே வித பாரங்களும் மேல் முருகே நீடும் தோஷங்களும் என்னிலே வித பாரங்களும் மேல் முருகே நீடும் தோஷங்களும் நீக்குகின்றே சக்தியாலே நோடிடுவார் முற்றும் நீக்குகின்றே சக்தியாலே நோடிடுவார் சக்தியாலே நோடிடுவார் முற்றும் நீக்குகின்றே சக்தியாலே நோடிடுவார் முற்றும் நீக்குகின்றே சக்தியாலே நோடிடுவார் முற்றும் நீக்குகின்றே சக்தியாலே நோடிடுவார் முற்றும் நீக்குகின்றே சக்தியாலே நோடிடுவார் சக்தியாலே நோடிடுவார் முற்றும் நீக்குகின்றே சக்தியாலே ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாட்களில் நமக்குள்ள ஒரு ஆழமான ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். 1 யோவான்ல நான் வசனம் சொல்லி உங்களை ஒரு சப்ஜெக்டுக்குள்ள கொண்டு போய் அதுக்குள்ள உங்களை சுத்திகரிக்கிறது ஒரு பகுதி. ஆனால் நீங்களே உங்களை நீங்கள் என்ன செய்யணும், இன்னும் அதுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ள முடியாததான் இத்தனை மணி நேரம் நம்ம கொடுக்குறோம். அதில் ஒரு பகுதி நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்வது. 1 யோவான் 3:3 அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறதுனால ஒரு மனிதன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளணும். நம்ம யாரா இருந்தாலும் சரி, நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு மிகவும் அவசியம். சுத்திகரிக்கப்படலைன்னா கர்த்தர் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதான் ப்ராப்ளம். சுத்திகரிக்காம நீங்க ஊழியம் செய்யலாம், சுத்திகரிக்காம விசுவாசியா இருக்கலாம். ஆனா சுத்திகரிச்சாதான் யார் யூஸ் பண்ணுவா? தெய்வம் யூஸ் பண்ணுவார். 2 தீமோத்தேயு 2:21 ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். சுத்திகரிக்காத பட்சத்துல எஜமான் அவனை யூஸ் பண்ண மாட்டார். நீங்க ஒரு பாத்திரமா கர்த்தருடைய வீட்டில் விசுவாசியா ஊழியக்காரனா இருக்கலாம். ஆனா யூஸ்லெஸ் ஒரு பாத்திரம், உபயோகப்படாத ஒரு பாத்திரமா ஒரு ஓரத்தில் இருப்பீங்க சபையில். அது எதுக்கு சொல்லுங்க? கர்த்தர் நம்ம யூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் போய் தேவாலயத்தில் மணிக்கணக்கா நாள் கணக்கா கடந்து தன்னை சுத்திகரித்துக் கொண்டதாக வேதம் சொல்லுகிறது. அப்ப இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? அப்போஸ்தலர் 21:26
அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்துக்கொண்டு மறுநாளிலே அவர்களுடனே கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காகவும் வேண்டிய பலி செலுத்தி தீருமளவும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தான். அந்த 7 நாட்களும் நிறைவேறி வருகையில் 7 நாட்கள் உட்கார்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் தேவாலயத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? சுத்திகரிச்சிட்டு இருக்கிறார். ஒரு வல்லமையான ஊழியக்காரர், பிரதான அப்போஸ்தலனிலும் சற்றும் குறைவில்லாதவன், கர்த்தருடைய கரங்களில் உள்ள ஒரு ஆயுதம். அவனும் 7 நாள் உட்கார்ந்து நிஞ்சிட்டு இருக்கான், சுத்திகரிச்சிட்டு இருக்கிறார். ஏன்னா அவருக்கு சுத்திகரிக்கக்கூடிய சில பாயிண்ட்டுகள் இருந்துச்சு. தேவசித்தம் இல்லாமல் போனது, சாத்தான் ஊழியத்தை தடை பண்ண அனுமதிச்சது, பர்னபாவுக்கு அவனுக்குள்ள வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இருந்தது. சில இடத்துல ஓடி வந்துட்டான், கூடையை வச்சு இறக்கி வச்சுட்டாங்க, ஓடியே வந்துட்டான், தப்பி நின்று போராடலை. இப்படி பல காரியங்கள், அது வேற பகுதி, நம்ம அந்த சப்ஜெக்டுக்கு போக வேண்டாம். அவ்வளவு பெரிய வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரன், தேவனுடைய மனுஷன், அவனும் உட்கார்ந்து நெஞ்சிட்டு இருக்கான், தன்னை சுத்திகரித்தான். அதனால இந்த கூட்டங்கள் என்பது நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. அவர் உட்கார்ந்து சுத்திகரிக்கிறது ஒரு பகுதி, நாம உட்கார்ந்து நம்மை சுத்திகரிப்பது மற்றொரு பகுதி. சுத்திகரிக்கத்தான் ஒரு ஆணோ பெண்ணோ மனவாட்டியா என்ன செய்ய முடியும்? மாற முடியும். அதுக்கு சுத்திகரிப்புக்கு பல தன்மைகள் இருக்கு. நமக்கு இன்னைக்கு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கா? ஆண்டவர் ஒரு இடத்துல கேட்கிறாரு, நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி? ஆண்டவர் கேட்கிற கொஸ்டின் வாசிங்க. இந்த ஒரு வசனம், ஏதோ ஒரு அதிகாரம், கடைசி வசனமா இருக்கும். அவர் கேட்கிறார், என் மகனே மகளே, நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? அது இன்னும் எவ்வளவு காலத்துக்கு பின் நடக்கும்? எரேமியா 13 கடைசி. எரேமியா 13:27. உன் விபசாரங்களையும் உன் கணைக்குதல்களையும் வெளியிலே மேடுகளின் மேல் நீ பண்ண வேசித்தனத்தின் முறைகேடுகளாகிய உன் அருவருப்புகளையும் நான் கண்டேன். எருசலேமே, உனக்கு ஐயோ, நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின் நடக்கும் என்கிறார். ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு பிறகு நீ சுத்திகரிக்க போற? இன்னும் இதுக்கு டைம் வேணுமா? இன்னும் எத்தனை வருஷம் ஆகணும்? அவர் கேட்கிறார், நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின் நடக்கும்? இன்னும் 2-3 சுத்திகரிப்பு கூட்டம் வரணும், இன்னும் 2 வருஷம், புது வருஷம் பழைய வருஷம்லாம் வரணுமா? இப்பவுமே ஆண்டவரே கேட்கிறார், உன்னுடைய ஜீவி எவ்வளவோ மோசமா போய்கிட்டு இருக்கு, நான் காண்கிறேன். உன் அருவருப்புகளையும் நான் கண்டேன். எருசலேமே, உனக்கு ஐயோ, இன்னும் நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? இன்னும் எத்தனை காலத்துக்கு பிறகு இது நடக்க போகுது? அதனால இதுல இருந்து விளங்கிக் கொள்கிறோம், கர்த்தர் சுத்திகரிப்பை விரும்புகிறார். நாமும் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். நம்ம பாட்டுக்கு இந்த நேரத்தை மௌனமா இருந்தோ, இல்லாவிட்டா தெய்வீகமற்ற நேரத்தில் இருந்தோ சும்மா டைமை வேஸ்ட் பண்ணிட்டோன்னா தப்பு. அவர் உட்காரும் போது நாமளும் உட்காரணும். 51ஆம் சங்கீதம் முதல் 2 வசனம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். ஆண்டவர் கேட்கிறார், நான் என்னை சுத்தமாக்குற சுவாமி, நீங்களும் சுத்திகரிங்க. எப்படி சுத்திகரிக்கணும்? மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் பாவம் அற என்னை சுத்திகரியும். அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு மிகவும் அவசியம். நாம் சுத்திகரிக்கிறது ஒரு பகுதி, தேவன் நம்மை சுத்திகரிப்பது இன்னொரு பகுதி. வசனங்களை கேட்கும் போது அறிக்கையிட்டு நம்ம சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 2-3. இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியார் எல்லாரையும் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள்.
அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அவங்க எல்லாம் உட்கார்ந்து அழுது புறந்து கத்தி கதறி தங்களை சுத்திகரித்து அறிக்கையிட்டு வந்தவன் போனவன் எல்லாம் சரியான அறிக்கை. அந்த அளவு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். நமக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு வரணும். அதுதான் தேவன் நமக்குள்ள எதிர்பார்க்கிறார். எல்லாம் முழு சபையும் உட்கார்ந்து அழுது கத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து ஒரு சரியான அறிக்கைக்குள்ள வரணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு சுத்திகரிப்பு சுத்திகரிப்பு. டெய்லி சுத்திகரிப்புனா என்ன ஆகுறது? டெய்லி சுத்திகரிச்சா என்ன நடக்கும்? டெய்லி சுத்திகரிப்பது ஒன்றும் தவறில்லை. சுத்திகரிக்க சுத்திகரிக்க நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஒரு முகக்கலை உண்டாகும். எஸ்தர் 2:12. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி. ஒரு நிமிஷம், சுத்திகரிப்பு பத்தி எப்படி சொல்லியிருக்கு அந்த வார்த்தை பாத்தீங்களா? ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள். அப்ப சுத்திகரிப்பு தான் ஒரு விசுவாசி ஒரு ஊழியனுடைய என்னது? ஜோடிப்பு, அலங்கரிப்பு. ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரனுடைய சுத்திகரிப்பு தான் அவனுடைய என்னது? அப்படித்தானே பைபிள் சொல்லுது. ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறின பின்பு அவர்கள் ராஜாவினிடத்தில் வருவார்கள். அப்போ ஒரு சுத்திகரிப்பு ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரனுடைய என்னது? ஜோடிக்கப்படுற ஒரு அனுபவங்கள். அதுதான் அலங்கரிப்பு. அதனால நமக்கு இந்த நாட்கள்ல நல்ல ஒரு சுத்திகரிப்பு நம்முடைய சபைக்குள்ள வரணும். அது ஆண்டவர் உட்கார்ந்துட்டாருன்னா போதும். வேலைக்கு போக மாட்டான், சாப்பிட மாட்டான். அவனால சும்மா உட்காந்து கதை அடிக்க முடியாது, டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. உட்கார்ந்துருவாங்க. இங்க சுத்திகரிப்பு நடக்கும். ட்ரெஸ்ல மாற்றம் உண்டாயிரும், தோற்றங்கள்ல மாற்றம் உண்டாயிரும். வீட்டில் போய் தேவனுக்கு பிரியமில்லாதெல்லாம் தூக்கி அடிச்சு நொறுக்கி வெளியே போட்டுருவான். அப்படி ஒரு சுத்திகரிப்பு இருக்கு. கேரளாவில் ஒருத்தர் சாட்சி சொன்னாரு. கத்தர் அவர்கிட்ட பேசின உடனே டிவியை பையன்கிட்ட சொன்னாராம். அப்போ ஆண்டவர் ஜெபிச்சார், ஆண்டவரே இந்த பசங்க ஒத்துக்குவானுங்களான்னு தெரியலையே, நான் ஒத்துக்கிறேன், இந்த 2 பசங்களும் டிவியை விட்டுருவாங்களா எப்படின்னு தெரியலேன்னு. ஆவியானவர் சொன்னாரா, நீ பேசுன்னு சொல்லி. அவ போய் பேசினாரா, தம்பி ஆவியானவர் கொஞ்ச நாள் நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு, சத்தியங்கள்லாம் அப்படி கேட்குறோம், அதனால டிவியை நம்ம வீட்டை விட்டு தூக்கிடலாம் அப்படின்னாரா. முதல்ல சரின்ட்டாங்களாம் பையங்க. அப்போ அவர் சொன்னாரா, சரின்னு சொன்னால் நீங்கள் 2 பேரும் போய் உடச்சிட்டு வாங்கன்னு சொன்னார். நீங்களே என்ன செஞ்சிருங்க, உங்கள் கையால் உடச்சி. அப்போ ஒரு பையன் சொன்னானா, எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு உடைக்கணும், நமக்கு வேண்டாம், அவ்வளோதானே, என்ன செஞ்சிடலாம், வித்துடலாம், ஏதோ கிடைக்கிற ரேட்டுக்கு வித்துடலாம். அப்போ அவர் சொன்னாரா, நம்ம பாவம்னு சொல்றதை இன்னொருத்தனுக்கு என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அதுக்கு பிறகு 2 பேரும் போய் உடச்சி நொறுக்கிட்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் இந்த சுத்திகரிப்பு கூட்டம் இங்கே சும்மா உட்காந்துட்டு அல்லேலியா போட்டுட்டு ஏமாத்திட்டு போகக்கூடாது. வீட்டுக்குள்ளே இருக்கிறதே என்ன செய்யணும், சுத்திகரிக்கணும். 2 நாளாகமம் 34:8. அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு அவன் தன் ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷத்திலே அத்சலியாவின் குமாரனாகிய சாப்பானையும் நகர தலைவனாகிய மாசையாவையும் யோவாகாசின் குமாரனாகிய யோவாக் என்னும் மந்திரியையும் தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு அனுப்பினான். முதலாவது தேசம், 2வது ஆலயம். ஆலயம்ங்கிறது நாம, தேசம்ங்கிறது நம்முடைய வீடு இல்லாட்ட சபை. முதலாவது ஆலயம், தேசம், 2ம் சுத்திகரிக்கப்படணும். ஆலயத்தை சுத்திகரிக்கிறதுக்கு நம்ம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்ப தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரிக்கிறது தான் இப்ப நம்முடைய வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப தேவனுடைய ஆலயமாக்கி நாம் நம்மை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, அங்க இன்னொன்னையும் சுத்திகரிச்சாங்க. என்னது?
ஆண்டவரே டிவி பார்க்க மாட்டேன், ஆண்டவரே டிவி பார்க்க மாட்டேன், பார்க்கவே மாட்டேன். ஆனா வீட்டில் என்ன இருக்கு சொல்லுங்க? திருப்பி அது ஒரு வாரம் கழிச்சு போராடும், அது ஒரு 2 வாரம் கழிச்சு உங்களை இழுக்கும், திருப்பி ஒரு நியூஸும் அப்படி எப்படி இழுத்து திருப்பி எங்க கொண்டு போய் விட்டுரும். அப்போ நீ வீட்டையும் சுத்திகரிச்சிருந்தேன்னா தேசத்தையும் சுத்திகரிச்சிருந்தா எது இருக்காது? நான் சொல்றது சரியா? சிகரெட் குடிக்க மாட்டேன், பாக்கெட்ல சிகரெட் டப்பா வச்சுக்கிட்ட பாக்கெட் வச்சுக்கிட்ட எப்படி கேட்டா நான் குடிக்கல அப்படின்னா அது சரியான வார்த்தையா? நீ தேசத்தை ஆலயத்தை சுத்திகரிச்சேன்னா எதையும் சேர்த்து சுத்திகரிக்கணும். தேசத்தையும் சுத்திகரிக்க வேண்டும். சும்மா உட்காந்துட்டு ஏமாற்றக்கூடாது. ஆண்டவருக்கு விரோதமா நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நாம வெளியரங்கமா அப்படி இப்படின்னு சொல்லி கதை சொல்லக்கூடாது. சுத்திகரிச்சா சரியான ஒரு சுத்திகரிப்புக்கு வந்துடணும். 2 நாளாகமம் 30:15. பின்பு அந்த 2ஆம் மாதம் 14ஆம் தேதியில் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் வெட்கி தங்களை சுத்தம் பண்ணி சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து போதுமா? தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற தங்கள் முறைமையின்படியே தங்கள் ஸ்தானத்திலே நின்றார்கள். பாருங்க, பஸ்கா அடிக்கணும்னாலே ஆசாரியர் லேவியர் எல்லாரும் என்ன செய்யணும்? தன்னை சுத்தம் பண்ணணும். ராபோஜனம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்துட்டாலே ஆசாரியர் லேவியர் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடணும்? தங்களை சுத்திகரிக்க ஆரம்பிச்சிடணும். அடுத்து நியாயப்பிரமாணத்தில் பைபிளில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி செய்ய என்ன செஞ்சிடணும்? ரெடி பண்ணணும். அவர்கள் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடி தங்கள் முறைமையின்படியே தங்கள் ஸ்தானத்துக்கு வந்துடணும். பாவத்தினால, அக்கிரமத்தினால, அநியாயத்தினால, மீறுதலினால தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சு நம்முடைய ஸ்தானத்தை விட்டு விலகி போயிருப்போம், அபிஷேகத்தை விட்டு விலகி போயிருப்போம், கிருபையை விட்டு விலகி போயிருப்போம், ஜபம் உபவாசம் தெய்வீகத்தை விட்டு விலகி போயிருப்போம். அதுக்கு திருப்பி வரணும். அதுக்கு தான் இந்த சுத்திகரிப்பு. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் வெட்கி தலை குனிந்து ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நினைஞ்சாங்க, விழுந்து தங்களை சுத்திகரிச்சு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தாங்க. என்னதான் நீங்க ராபோஜனம் வச்சாலும் ஒரு கூட்டம் பேர் என்ன செய்யறதில்லை, இதை அக்செப்ட் பண்றதே இல்லை, சுத்திகரிக்கிறதே இல்லை. இப்படியும் ஒரு கூட்டம் இருக்கு. வாசிங்க 2 நாளாகமம் 30:17. சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார்கள். எப்படி? சபையில் அநேகர் என்ன செய்யல? நீங்க என்ன கூட்டம் வைங்க, என்ன ராபோஜனத்துக்காக காலை மாலை இரவு ஒரே உபவாச ஜெபம் வைங்க, ஒரு குரூப் என்ன செய்யாது? தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளவே செய்யாது. ஆனாலும் நம்ம வாங்க, இன்னைக்கு வராதவர்கள் நாளைக்காவது வர வேண்டும், நாளைக்கு வராதவர்கள் நாளை மாலையாவது வர வேண்டும், நாளை மாலை வராதவர்கள் புது வருஷத்துக்காவது வர வேண்டும். நம்ம என்ன செய்யறோம்? திருப்பி 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 அவங்களுக்காக போராடுறோம். அதே வசனம் திருப்பி வாசிங்க. சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார்கள். ஆகையால் சுத்தமில்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்காக பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள். சுத்தமில்லாத எல்லாரையும் கர்த்தருக்காக பரிசுத்தம் பண்ண திருப்பி ஆசாரியர்கள் எதை அடிக்கிறாங்க? பஸ்காவை அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். சுத்தமில்லாததான், ஆனாலும் அவங்க எப்படியாவது மாறணும்னு என்ன செய்யறோம்? நம்ம வாஞ்சிக்கிறோம். அதே 2 நாளாகமம் 30:3. ஆசாரியர் போதுமான பேர் தங்களை பரிசுத்தம் பண்ணாமலும் ஜனங்கள் எருசலேமில் இன்னும் கூடி வராமலும் இருந்தபடியினால், பாருங்க, ஆசாரியர்கள் போதுமான பேர் தங்களை என்ன செய்யல? பரிசுத்தம் பண்ணல. ஆசாரியர்கள்னா 2 கூட்டத்தை சொல்லலாம். ஊழியக்காரங்க எத்தனை ராபோஜனத்தை பார்த்தாச்சு, ஓடு அப்படியே போட்டோம், கர்த்தர் என்ன பண்றாரோ பார்க்கலாம், இப்படி திமிந்து போய்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் ஊழியக்காரங்களும் போய்கிட்டே இருப்பாங்க. சுத்திகரிச்சிங்களா? அதான் ஆண்டவருடைய வீட்டில் தானே இருக்கிறோம். இப்படியும் போய்கிட்டே இருக்கும் ஒரு டீம். இன்னொரு டீம் ஆசாரியர்கள்னா வெளிப்படுத்தல் 1:6 இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி
தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. புதிய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள்னா யாரு? இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாருமே ராஜாக்களும் ஆசாரியர்கள். இந்த ஆசாரியர்கள் இயேசுவின் இரத்தத்தினால ஒரு காலத்துல கழுவப்பட்டவங்க. அதுபோல ராபோஜனமே எடுக்கிறது இல்ல, சுத்திரி போட்டதுக்கே வர்றதில்ல. இப்படி ஒரு டீம் இருக்கு. நீங்க ஞானசானம் எடுத்தீங்களா? ஆமா எடுத்த. ராபோஜனம் இது வரைக்கும் எடுத்தது இல்லை. அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு ஞானசானமே என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. ஒரு உடன்படிக்கையில தான் கொடுக்கணும். இனிமேல் ஒழுங்கா கூட்டத்துக்கு வருவேன், எல்லா ராபோஜனத்திலையும் சாகிற வரைக்கும் பங்கெடுப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யணும்? ஞானசானமே கொடுக்கணும். சும்மா வந்தவனெல்லாம் முக்கி விட்டா திருப்பி வந்தவன்லாம் இந்த பாட்டு போயிட்டே இருப்பான். அப்படி இருக்க கூடாது. அடுத்த சுத்திகரிப்பினுடைய முக்கியமான பகுதி என்ன? 2 நாளாகமம் 29:5. அவர்களை நோக்கி, லேவியரை கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். எப்படி எவ்வளவு தெளிவா இருக்கு பாத்தீங்களா? பரிசுத்தம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தம் பண்ணிட்டேன்னா அசுத்தமானதை என்ன செஞ்சிடணும்? அந்த இடத்த விட்டு வெளியே கொண்டு போயிடணும். திருப்பி அதை உள்ள வச்சுக்கிட்டு குப்பையெல்லாம் நாற்றம் எடுக்கிறதெல்லாம் நீங்க எடுத்து ஒரு இடத்துல கூட்டிட்டீங்க. ஒரு இடத்துல கூட்டிட்டு திருப்பி அதை எங்க வைக்கக்கூடாது? வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. அப்படித்தான் பைபிள் சொல்லுது. அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து, ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணிட்டியா, உன்னைய பரிசுத்தம் பண்ணிட்டியா, ரைட். அங்க 2 பாயிண்ட் இருக்கு. நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணிவிட்டு அசுத்தமானதை ஆலயத்திலிருந்து எங்க பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எங்க கொண்டு போயிருங்க? வெளியே கொண்டு போய் வைக்காத. அதை உன் வீட்டில் வைக்காத. தேவனுக்கு பிரியமில்லாத பொருட்கள், தேவனுக்கு பிரியமில்லாத பணம், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு, நம்ம விசுவாசிகள் பாருங்க வீடுகள்ல எல்லாம் பெரிய ஷோகேஸ் வச்சிருப்பாங்க. பிறந்ததுலேருந்து வச்சிருக்கிற, வளரும் போது இருக்கிற அவ்வளவு பொம்மையும் தூக்கி வச்சிருப்பாங்க. எதுக்கு? கொலுவா? கொலு மண்டபமா? ஏதோ சின்ன பிள்ளைங்க காலத்தில் அதுங்களுக்கு வாங்கி வச்சிருக்கோம், விளையாட வாங்கி கொடுத்துருப்போம். இதெல்லாம் மொத்தமாக தூக்கி ஃபர்ஸ்ட் ரூம்ல நெஞ்சிடுறது. ரோட்டில் வர்றவெல்லாம் இதை பார்க்கலாம், ஒரு வசனம் வைக்கலாம், ஒத்துக்கலாம். அதை விட்டுவிட்டு இந்த பொம்மை, நாய், கரடி, மொத்த பிசாசி உள்ளதுக்கு வச்சுக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லை. வீடு கட்டும் போது ஷோகேஸ் கட்டணும் அப்படிங்கிறது ஒன்றும் கட்டாயம் பைபிளில் ஒன்றும் முறைப்படி, அது ஒரு முறை அல்ல. இந்த சாவுல கூட நான் நேற்று பார்த்தேன், கை கட்டை அவுத்து விட்டாங்க, கால் கட்டை அவுத்து விட்டாங்க. ஏன்? எந்திரிச்சு வந்துடுறதுக்கா? கிழக்க வைக்கணுமா மேற்க வைக்கணுமா? நான் சிரிச்சுக்கிட்டு எனக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு. எவ்வளவு இன்னும் பெண்டிகாஸ்ட்ல இருந்தும் இன்னும் இவங்க எதுக்கு வரல? உலகத்தை விட்டு வெளியே வரலையே. தலை எங்கே வைக்கணுமா அங்கே வைக்கணுமா? நாங்கள் உடனே ஒருத்தர் சொன்னார் வடக்க காத்து வைக்கணும், சியோன்னு. நீ சியோனை என்னைக்கு பார்த்த? நீ பேசுற? செத்து போனால வடக்க வச்சானே, ரோட்ல அடிபட்டு சாவுறான் அவன், கிழக்க பார்த்து சாவுறானா மேற்க பார்த்து? சாவும் போது டபால்னு அப்படியே வடக்க பார்த்துடுறானாங்க விசுவாசி. சும்மா இது யாராவது ஒரு ஊழியக்காரங்க ஏதாவது ஒரு அறியாமையில அப்படி சொல்லிடுறாங்க. தவறு. மூட நம்பிக்கைகளுக்கு நம்ம செத்தவர்கள், இவ்வுலக வழிபாடுகளுக்கு மரித்தவர்கள். இங்க வந்து பெண்டிகாஸ்ட்ல ஒரு மூட நம்பிக்கை நீங்க கொண்டு வரக்கூடாது. நான் அன்னைக்கு நிக்கிறேன், வடக்கு பார்த்து வை, வடக்கு பார்த்து வை. எனக்கு ஒண்ணுமே புரியல. வடக்கு ஏண்டான சியோன்? ஓஹோ, இவரு விசுவாசி செத்து போயிட்டாரு, இவரு வடக்கு பார்த்து வச்சா சியோனுக்கு போயிடுவாரா? எப்படி? எனக்கு புரியலையே. மதுரை எங்க போகிறது? நான் பொன்னகரத்தில் இருக்கும்போது இப்படி ஒரு அடக்கத்துக்கு வந்தேன். அப்போ அந்த பாடியை கல்லறையில் இப்படி திருப்பிட்டாங்க கிழக்க பார்த்து. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன இது மெட்ராஸில் இல்லாதெல்லாம் புதுசாக பண்ணுறாங்களே, கிழக்க பார்த்து திருப்பிட்டானே. உடனே ஒருத்தர் சொன்னார், மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றுகிறது போல மனுஷகுமாரன் தோன்று. ஓஹோ, அவர் கிழக்கு சைட்லேருந்து தான் வருவார். இவர் இப்படி படுத்திருந்தா தான், செத்து இருந்தால் தான் இந்த கல்லறையிலேருந்து அப்படியே மின்னல் அடிக்கும் போது டப்புன்னு எழும்புவாங்க. ஜீவியம் இருந்தால் எங்கே இருந்தாலும் எழும்போம். ரத்த சாட்சிகள் எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகி போயிட்டான். அவன் எப்படி வருவான்? எரிஞ்சு சாம்பல் ஆகி தூசியா போயிட்டாங்க ரத்த சாட்சிகள். அவங்க கிழக்கிருந்து வருவாங்களா வடக்க பார்த்து படுத்திருந்தா வருவாங்களா?
இது போக கல்லறையில் வச்சுக்கிட்டு ஏய் கையை அவரு காலை அவரு, நான் அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆஹா, கையை அவுத்துட்டா எழுப்பி நடந்துருவாரு, காலை அவுத்துட்டா எடுத்து நடந்துருவாரா? எங்க கத்துக்கிட்டீங்க நீங்க இதெல்லாம்? உடனே ஓடி போய் ஒருத்தர், அந்த கேரளால இருந்து வந்து ஒருத்தர் சொன்னாரு, ஏய் காலை அவுத்துரு, அவுத்தாச்சு ரைட். காலையும் கதையும் அவுத்து விட்டுட்டு அவரை உள்ள வச்சுட்டா எப்படி இயேசு வரும்போது எந்திரிச்சு நடந்துருவாரா? கையை வீசிடுவாரா? எப்படி சொல்லுங்க, நான் சொல்றது தப்பா சரியா? சண்டே சர்வீஸ் பேசுவேன், அப்பதான் இனிமே சாவுல இந்த வேலையை சேட்டையெல்லாம் நினைச்ச மாட்டாங்க. கையையும் காலையும் கட்டுறது எதுக்கு தெரியுமா? அதை வச்சு அந்த ஒரு ஃபார்ம் பண்ணி வச்சுட்டா, ஏன்னா கொஞ்ச நேரத்தில் அது ஸ்டிப் ஆகிடும். சரியான விதத்தில் வைக்கலைன்னா கால் கோணிட்டு இருக்கும், கை கோணிட்டு இருக்கும், அது வந்து பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம கை காலில் என்ன செய்கிறோம்? கட்டுறோம். அதான் ஒழுங்கு, அப்படி தானே? எதுக்கு குளிப்பாட்டுறோம்? ஃப்ரெஷ்ஷாக மேலே போகணுன்னா? அப்படிலாம் கிடையாது. இருக்கிறவன் அடக்காரன் நிற்கணுங்கிறதுக்காக நாற்றம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செய்கிறோம்? குளிப்பாட்டுறோம். அவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு போகிறார்ல, அவர் வியாதியில் செத்துருப்பார், ஆக்சிடெண்ட்டில் செத்துருப்பார், அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதில்ல. நான் சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், இதை முடிவு கொண்டு வரணுங்கிறது ஒரு பாலிசி. அதுக்கு சில ஊழியக்காரங்களே கிழக்க பார்த்து வை, தலையை வண்டியில் மொஸ்ட்டு ஏற்றணுமா, காலை வண்டியில் ஏற்றணுமா, ஆம்புலன்ஸில் ஏற்றும் போது தலையை கொண்டு போய் உள்ள விடு. ஒரு சிலர் சொல்கிறாங்க, இல்லை காலை கொண்டு போய் உள்ள விடு. தலையை உள்ள விட்டானே, காலை உள்ள விட்டானே, இதெல்லாம் விட்டுட்டோங்க. உலக வழிபாடுகளை எப்பவுமே விட்டாச்சு. வீடு கட்டும் போது பார்த்தீங்கன்னா 3 கல் வையுமா, இல்லைன்னா 9 கல் வையுமா. எதுக்கு 3 கல்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. யாரை போய் ஒவ்வொரு செங்கல் ஒரு பிதா, அடுத்த செங்கல் குமாரன், அடுத்த செங்கல் பரிசுத்த ஆவியா? சிரிங்க, ஆனா சிந்தியுங்க, யோசிச்சு பாருங்க. 9 கல் வைக்கணும். நான் ஒருத்தன் என்னத்துக்கு 9 கல் வச்சாதான் விசுவாசி வீடு டக 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 மேல வந்துருமா? நீங்க இதுக்குள்ள வந்துட்ட பிறகு இந்த சம்பிரதாயம், சடங்காச்சாரம் இதெல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது? சுத்தமா செத்து போனவனா இருக்கணும். கல்யாணத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா உலக மனுஷன் மாதிரி ஒரு 15 தாம்பளத்தில் என்னது மாதுளம்பழமும் ஆப்பிளும் திராட்சையும் தூக்கிக்கிட்டு, விசுவாசியும் நகை ஓடாத விசுவாசியும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இதை தூக்கிட்டு வருது. தாம்பழத்தை தூக்கிட்டு, தாம்பழம் தூக்கிறத விட்டுட்டு தானே நீ இதுக்குள்ளே வந்த. இங்கே வந்து நகையை போடாமல் இருந்துக்கிட்டு கல்யாணத்தன்னைக்கு பொண்ணை பார்க்கும்போது பையனை பார்க்கும்போது ஒரு 15 தாம்பழத்தை தூக்கிட்டு அலைகிற. இதெல்லாமே அந்த பழைய சாயல் என்ன செய்யுது? உள்ள வருது. நான் சொல்றது சரியா? கையை அவுக்கணும், காலை அவுக்கணும்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் ஒரு வீட்டுக்கு போனேன், அந்த அம்மா சாவுக்கு என்னால் போக முடியல. அதுக்கு 2 வாரம் கழிச்சு போனேன். அவங்க வீட்டில் ஒரு பேத்தி இருந்துச்சு. அப்போ கம்ப்யூட்டரில் போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த டெத்து லேப்டாப்பில் வச்சு டெத்துடைய ஒவ்வொரு சீனையும் ஃபோட்டோ போட்டு காட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு இது வந்த உடனே அந்த குழந்தை ஓடி வந்துச்சு, பாஸ்டர் பாட்டிக்கு பால் ஊற்றிருக்காங்க பாருங்கன்னுச்சு. ஆஹா, செத்து போன பிறகு இவன் போய் எங்கே போயிட்டு ஊற்றிட்டு வந்திருக்கான்? கல்றையில் போய் ஊற்றிட்டு வந்திருக்கான். அப்போ செத்து போனது உன் மனைவியாக இருந்தால் உள்ளேருந்து குடிச்சிக்குவாங்களா? இல்லை உங்கள் அம்மாவாக இருந்தால் உள்ளேருந்து குடிச்சிக்குவாங்களா செத்து போன பிறகு? எப்படி சொல்லுங்க, குடிப்பாங்களா? காங்கிரீட்டில் ஊற்றி விட்ட உடனே உயிரோடு இருக்கும் போதே காங்கிரீட்டில் ஊற்றினா குடிக்க முடியாது, செத்து போன பிறகு உள்ள கூடி இழுத்துக்குவாரா? இதெல்லாம் மூட நம்பிக்கையினுடைய பதிப்புகள். இதுக்கெல்லாம் செத்துத்தான் நம்ம எங்கே வந்திருக்கிறோம்? கரெக்டா? வாசிங்க, செத்தீங்களா இல்லையான்னு பாருங்க. எபேசியர் 2:1-2. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அப்போ திருப்பியே அதுபடி நடக்கிறாய்? ஆகாயத்து அதிகார பிரபுடைய அதிகாரத்தில் எப்படி நடக்கிற? நான் சொல்றது கஷ்டமா இருக்குங்க, யோசிச்சு பாருங்க. கரெக்டு. நமக்கு தேவையானது தெய்வீகம், அவ்வளவுதான்.
ஆள் இறந்தாச்சு, ஓகே, ஒரு அடக்கம் முடிஞ்சுது, ஓவர். அதோட அவருடைய வேலை நெஞ்சிருச்சு, முடிஞ்சு போச்சு. அவர் பரலோகத்துக்கு அவர் அவனவன் கிரியைகளுக்கு தக்கதான பலன் அவரோடு வருகிறது. அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். அந்த வருஷம் வரும்போது நீங்க யாரும் குறுக்க போக வேண்டாம், அது பாட்டு கிளியராக என்ன செய்யும், போகும். மண்ணில் விதைக்கப்பட்டவர்கள் அனைவரும் என்ன செய்வார்கள், முளைப்பார்கள். அவங்க என்ன கிரியை செஞ்சாங்களோ அதுக்கு கிளியரா கர்த்தர் கொண்டு போவார். அதுல எந்த தடையும் கிடையாது. சாம்பலானவங்க இருக்கிறாங்க, கடல்ல செத்தவங்க இருக்கிறாங்க, மீன் கடிச்சு செத்தவங்க இருக்கிறாங்க, அப்படி மிஷின்ல அப்படி சாம்பலாகி போனவங்க இருக்கிறாங்க, லாரி அடிச்சு அப்படியே கூழாகி போய் ஒண்ணும் இல்லாம போனவங்கலாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கிழக்கு வச்சாங்களா, மேக்க வச்சாங்களா, கையை கட்டினானா, காலை கட்டினானா, சொல்லுங்க சொல்லுங்க. லாசருவை கல்லறையில் வச்சாங்க. இயேசு சொன்னார், கல்லை எடுத்து விடுன்னு. கல்லை எடுத்தாச்சு. லாசருவே வெளியே வா. அப்படியே அந்த பாடி அந்த வார்த்தையில வெளியே வந்து டூமுக்கு வெளியே வந்து நின்னுச்சு, அந்த கல்லறைக்கு வெளியே. அப்ப இயேசு சொன்னாரு, அவன் இப்ப நடக்க போறான், அவனுக்கு உயிர் வந்துருச்சு, அவன் என்ன செய்ய, கட்டுகளை அவிழ்த்து விடுங்க. கட்டுகளை அவிழ்த்து விட்டவனே அவன் பாட்டுக்கு வந்துட்டான். இது பரலோகத்துக்கு போறதுக்கு செத்து போனால் காலெல்லாம் கட்ட அவுத்து விடணும், கையை அவுத்து விடணும்லாம் இல்லை. எந்த பைபிள்ல இருக்கு? சாமுவேல் மரித்தான், கையை கட்டினார்கள், அடக்கம் பண்ணும் பொழுது பெட்டியிலே கையை அவுத்தார்கள், அப்படி இருக்கா வசனம்? ஒன்றும் கிடையாது. சும்மா என்னத்தையாவது நம்ம அதான் ஏதோ ஒரு ஊழியக்காரங்க எதையாவது ஒரு ஸ்டைலில் என்னத்தையாவது ஒன்று சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு வசனம், மின்னல் கலக்கில் இருந்து தோன்றுகிறது, சியோனை பார்த்து வை, எல்லாம் சியோனு எருசலேமெல்லாம் ஒன்றும் நீ பார்க்கறதில்ல. செத்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நித்திய நரகமா நித்திய மகிமையா. கரெக்டா அடிச்சு கண்ணை மூணு உடனே தெரிஞ்சிடும். ரைட், நமக்கு ஃபைனல் இதுதான், இவ்வளவுதான். நம்ம எழும்புவோம் எழும்ப மாட்டோங்கிறதெல்லாம் என்ன செய்யும், ரிசல்ட் கம்ப்யூட்டர்ல போட்டா தெரிஞ்சு போகும், முடிஞ்சு போச்சு, டிஸ்பிளே ஆயிரும் உடனே. சரி, நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். 2 நாளாகவும் 29:5 திருப்பி வாசிங்க. அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். வெளியே கொண்டு போங்க. கொரிந்தியர்ல என்ன வாசிக்கிறோம்? கொரிந்தியர்ல வேதம் என்ன சொல்லுகிறது? கொரிந்தியர் 7 6:17. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரிந்து போய் அசுத்தமானதை இனிமே தொடாத. முதல்ல உன்னை சுத்திகரி, வெளியே கொண்டு போ. வெளியே கொண்டு போன பிறகு திருப்பியும் போய் அதை என்ன செய்யாத, தொடாத, விட்டுரு, அப்படியே விட்டுரு. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, அறிக்கை செய்து விடுகிறவன் அல்ல, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் என்ன செய்வான், இரக்கம் பெறுவான். சரி, அப்ப கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் சுத்திகரிக்கலாமா? நாமே சுத்திகரிப்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ டைம் தரேன். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். நீங்க ஒரு ட்ரிப் ஒரு லைன்ல சுத்திறீங்க. அடுத்த ஆண்டவரே, நீர் என்னுடைய பாவங்களார என் மீறுதல்கள் நீங்க என்ன செய்யும், சுத்திகரின்னு சொல்லுங்க. சுத்திகரிச்சுட்டு ஒரு தீர்மானம் எடுங்க, வெளியே கொண்டு போங்க. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா குப்பையும் என்ன செய்யுங்க, கூட்டி அடிச்சு வெளியே தள்ளுங்க. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? தங்களை சுத்திகரிச்சுட்டு அந்த கோயிலில் உள்ள அருவருப்புகளெல்லாம் உடைச்சு கீதரோன் ஆற்றில் தூக்கி போட்டார்கள்னு ஒரு வசனம் இருக்கு. கீதரோன் ஆறு அப்படின்னு ஒரு ஆறு இருக்கு. அந்த நாட்கள்ல சுத்திகரிப்பு நடந்தாலே அது வீடோ எதுவோ எங்கெல்லாம் சுத்திகரிப்பு நடக்குதோ அவங்க அவ்வளத்தையும் அடிச்சு கொண்டு போய் எங்க போட்டுருவாங்க, நொறுக்கி கீதரோன் ஆற்றில் கொண்டு போய் போட்டு வருவாங்க. அதுதான் அவங்களுடைய முக்கியமான பகுதி. நாமும் அப்படி செய்ய வேண்டியது அவசியம். 2 நாளாகமும் 30:14. அவர்கள் எழும்பி எருசலேமில் உண்டான பலிபீடங்களையும் தூப பீடங்களையும் அகற்றி கீதரோன் ஆற்றிலே போட்டார்கள். 2 நாளாகமும் 29:16.
ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கீதரோன் ஆற்றுக்கு கொண்டு போனார்கள். எல்லாத்தையும் தூக்கி கல்வாரி சிலுவை அங்கிருந்து வழிகிற ரத்தத்துல போய் என்ன செய்யுங்க, தூக்கி போடுங்க. அது போட்டும், அது வாட்டுக்கு அடிச்சு தள்ளிட்டு போயிடும், எல்லா குப்பையும் தட்டிட்டு போயிடும். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு 10 நிமிஷம் உங்களுக்குள்ள என்னென்ன ஏவுதல் வருதோ, ஆவியானவர் உங்களுக்குள்ள என்னென்ன தூண்டுறாரோ எல்லாத்தையும் சுத்திகரிங்க. உங்க மனசாட்சியில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். எல்லா கூட்டம் முடிஞ்ச பிறகு உன் இருதயம் உன்னை குற்றவாளியாய் தீர்த்தால் பிரயோஜனம் கிடையாது. இப்பமே கொஞ்ச நேரம் எல்லாரும் ஒரு 10 மினிட்ஸ் எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆமென். தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஒரு பாவங்கள் நீங்க, அக்கிரமங்கள் நீங்க, ஒரு சுத்திகரிப்பு நமக்குள் உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் போய் தேவனுடைய ஆலயத்தில் 7 நாள் கடந்து சுத்திகரித்தான். தன்னுடைய ஊழியத்துக்காக, ஜீவியத்திற்காக. ராஜாக்கள் பஸ்காவை ஆசரிக்கும் முன்பாக தேசத்து ஜனங்களை சுத்திகரிக்க சொன்னார்கள். தேசம் சுத்திகரிக்கப்பட்டது, ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டது. உன்னுடைய வீடு சுத்திகரிக்கப்படட்டும், உன் சரீரம் சுத்திகரிக்கப்படட்டும், உன்னுடைய மனது சுத்திகரிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கல்வாரி நதியிலே தூக்கி போடுங்கள். ஆமென். ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, இதெல்லாம் இனிமேல் நான் செய்ய மாட்டேன், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இவைகள்லாம் தெய்வீகத்துக்கு புறம்பானது என்று வேத வசனத்தில் உணர்கிறேன், என்னை மன்னியும், எனக்கு இதுல இருந்து விடுதலை தாரும். எல்லாரும் வாயை தரங்க, கொஞ்ச நேரம் போராடுவோம். ஓ God, bala 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 bakara bani ankara thida thida bara. Allora, stotram 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 stotram. ஒரு மெய்யான சுத்திகரிப்பை தெய்வம் சபைக்குள் உண்டா. கைக்காரவா கையில் விடாவாலா. ஸ்தலங்கள் Shabala bala bala bakara 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 bakara. Ya ya ya. Ezve. Arebe baba hili la la bali. Otora bala 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 bakara bala bala bakara. Amen, amen, amen. Hallelujah. Amen. உட்கார். ஆவிக்குரிய மனிதர்களுடைய சிலருடைய புத்தியினங்கள், இப்ப நம்ம சிந்திக்க போறது, கேட்க போறது, பார்க்க போறது, படிக்க போறது, அதுதான் புத்தியினம், ஃபூலிஷ்னஸ். ஆவிக்குரியவங்க தான். ஆனா நம்ம சில நேரங்களில் நாம் என்ன செஞ்சிடறோம், சில புத்தியினங்களுக்கு அறிந்தோ அறியாமலோ சூழ்நிலைகளிலேயோ இல்லை அந்த சூழ்நிலையில் வேணும்னோ துணிஞ்சோ நம்ம சில காரியங்களில் நெஞ்சிடறோம், புத்தியினமாய் நடந்து கொள்கிறோம். சில காரியங்களை அறிஞ்சு செய்கிறோம்,
சில அறியாமல் நம்ம செஞ்சுட்டு அது புத்தினமாக மாறிடுது. சில காரியத்தை அப்படி இல்லை, அட என்ன ஆனாலும் பரவாயில்ல துணிஞ்சு பண்ணிடுறது, அது பின்னால் பார்த்துக்கலாம். அப்படி ஒரு துணிந்து கூட நம்ம புத்தி இல்லாமல் என்ன செய்யறோம், புத்தியினத்தை வெளிப்படுத்துகிறோம். இவைகள் நம்முடைய முன்னேற்றத்தை தடுப்பவைகள், ஆசீர்வாதத்தை தடுப்பவைகள், நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தை தடுப்பவைகள். அது நாம் இப்பொழுது கவனித்து சரிப்படுத்த வேண்டியது இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு அனுபவம். முதலாவதாக என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். இங்கே ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியனும் தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய மிரியாமும் நடத்திப்புக்காரன் என்று சொல்லக்கூடிய மோசேக்கு விரோதமாய் புத்தீனமாய் நடந்து கொண்ட ஒரு காரியம். ஆரோனும் மிரியாமும் சேர்ந்து மோசேக்கு விரோதமாய் செய்த ஒரு புத்தீனமான காரியம். அது என்ன? ஆரோன் யாரு, மிரியாம் யாரு, மோசே யாரு? எல்லாரும் யாரு தான்? ஒரே தாய் பிள்ளைங்க. ஊழியத்தில் 3 பேருமே ரொம்ப க்ளோஸான ஆளுங்க. மிரியாம் அருமையான ஒரு தீர்க்கதரிசி, அட்டாசமாக பாட்டு பாடுவா, டான்ஸ் பயங்கரமாக போடுவா. தம்பூர் எடுத்து அவள் என்ன செய்தாள், நடனம் ஆடினாள். பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி, மகளிர் குழு தலைவி, அப்படித்தானே? அப்படி ஒரு அவளுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் இருந்துச்சு. இன்னொரு பகுதியில் பார்க்கும்போது ஆரோன் மகா பிரதான ஆசாரியர், மோசேனுடைய வாய், இப்படிலாம் அவனுக்கு ஸ்பெஷாலிட்டி ரொம்ப இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தன்னுடைய சொந்த சகோதரனாகிய மோசேக்கு விரோதமாக ஒரு பிரச்சனையை கிளப்பினாங்க. பிரச்சனை தற்போதைய காரியம் அல்ல. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, எப்படி கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் ஓடி போயிட்டான். போன இடத்துல அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள் ஆயிடுச்சு. 40 வருஷம் போயிடுச்சு. 40 வருஷம் கழிச்சு ஓரே பெண்ணும் பர்வதத்தில் கர்த்தர் முள்செடியில் யாருக்கு தரிசனமாகிறாரு? மோசேக்கு தரிசனமாகி, நீ வா, நான் உன்னை கொண்டு எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க போறேன், என் திட்டத்தை துவக்கிறேன்னு சொல்றார். அப்போ இவன் பயந்து போய் எனக்கு பேச வராது அது இதுன்னு ஏதோ கதையை சொல்றான். சரி, இப்போ நீ வா, நான் ஆரோனை யாரா ஆக்குறேன், உன்னுடைய வாயா ஆக்குறேன் வான்னு சொல்றார். வந்துட்டான். ஆரோனை வாயா ஆக்கி வச்சு அற்புதங்கள் நடக்குது, செங்கடல் பிடக்குது, வனாந்தரத்தில் வந்தாச்சு. இப்போ மன்னா பொழியுது, பிரமாணம் கிடைச்சிருக்கு, நல்ல அருமையான பாதையில் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வீட்டில் உட்காந்துருக்கும் போது மிரியாம் சொன்னா, ஊருக்கெல்லாம் பிரமாணம் சொல்றாரு, 12-10 கட்டளைங்கிறாரு, அவனுக்கு நியாயந்திருக்கிறாரு, இவரும் நியாயந்திருக்கிறாரு, எல்லாம் கரெக்டு தான். இவர் மட்டும் ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டினது சரியான நியாயமான பிரமாணமா? எதை எழுத்துட்டா? எத்தியோப்பியான்னு இங்கே சொல்லியிருக்கு. மீதியானுடைய ஆசாரியருடைய பெண்ணை தான் அவன் நெஞ்சிருந்தான், கல்யாணம் கட்டியிருந்தான். அதை எப்போ கொண்டு வராங்க? 60 வருஷம் கழிச்சு கதையை ஸ்டார்ட் பண்றாங்க. எப்படி இருக்கும்? இதனுடைய சரியான அர்த்தம் என்ன? ஒரு மனுஷனை தேவன் மன்னிச்சிட்ட பிறகு அந்த மன்னிக்கப்பட்ட குற்றத்தை நாம பேசுறதுக்கு நமக்கு என்ன கிடையாது? தகுதி கிடையாது. இப்ப நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க உங்க வீட்டில், இல்லாவிட்ட உங்க சபையில் ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்போ அது ஒரு பரபரப்பான பேச்சு முடிஞ்சு போச்சு. அவன் அதுக்காக துக்கப்படுறான், அழுகிறான், உபவாசம் எடுக்கிறான், கர்த்தருடைய சமூகத்தில் போய் மன்னிப்பு கேட்குறான், ஊழியக்காரங்கிட்ட மன்னிப்பு கேட்குறான், ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுறான். ஆண்டவர் அவனுடைய தன்னுடைய ரத்தத்தினால அவனை நெஞ்சிடறாரு, கிருபையினால மன்னிச்சிடுறாரு. அவனுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைச்சிருச்சு. எது முடிஞ்சிருச்சு? சாப்டர் க்ளோஸ். ஆனா ஒரு 4 வருஷம் கழிச்சு இவன் தெரியாதா, இவன் யோக்கியம் தெரியாதா, அவ யோக்கியம் தெரியாதா, அவ அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு அந்த மன்னிக்கப்பட்ட குற்றத்தை நம்ம பேசும் பொழுது பைபிள் என்ன சொல்லுது? இது தவறு. ஏன்னா தேவனே மன்னிச்சிட்டாரு. தேவன் மன்னிச்சு அதுக்கு பிறகு அவனை கூப்பிட்டு அவனுக்கு தரிசனம் கொடுத்து அவன் கையில ஊழியத்தை கொடுத்து
அந்த ஊழியத்துக்கு ஒன்னே ஒரு சப்போர்ட்டிவா கொண்டு வந்து நிப்பாட்டி நீங்கெல்லாம் சேர்ந்து எகிப்திலிருந்து விடுதலையாகி வெளியே வந்துட்ட பிறகு இத்தனை வருஷம் கழிச்சு எந்த கதையை பேசுறாங்க? மிரியாம் கூப்பிட்டு ஆரோனை கூப்பிட்ட உடனே ஆரோன் ஆமா அதுவும் தப்பு தானே, எப்படி சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே பேச ஆரம்பிச்சிட்டான். கர்த்தர் சொன்னாரு நீ எல்லாம் வா தேவ சமூகத்துக்கு வா நான் பேசுறேன். வந்தபோது மிரியாமுக்கு என்ன பிடிச்சிருச்சு? குஷ்டரோகம் வந்துருச்சு. அப்பதான் இவன் கத்துறான், ஆண்டவனே நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தேவன் மன்னித்ததை பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? தேவன் ஒரு ஆளையோ ஒரு ஊழியக்காரனையோ ஒரு விசுவாசியோ ஒரு ஏழப்பட்டவனையோ ஒரு புதிய ஆத்மாவையோ இல்ல கொடூர பாவியையோ கர்த்தர் மன்னிச்சிட்டார்னா அது அவருடைய ஆதீனத்தில் உள்ள காரியத்தில் நீ தலையிடக்கூடாது. அவருடைய அதிகாரத்து வரம்புக்குள்ள உள்ளதை போய் அது எப்படி மன்னிக்கலாம்? அப்படியா? அவருக்கு அவன் எத்தியோப்பிய ஸ்திரியை கல்யாணம் கட்டினது தெரியாம அவனுக்கு தரிசனம் கொடுத்துட்டாரோ? சொல்லுங்க. மீதியானிய ஸ்திரிய ஆசாரியனுடைய மகளை அவன் கல்யாணம் கட்டி அங்க பிள்ளைகள்லாம் பெத்தான்னு கர்த்தருக்கு தெரியாதோ? கவனிக்காம செஞ்சிட்டாரா? தெய்வம் தெரியாம செஞ்சுட்டாரோ? எப்படி சொல்லுங்க? தேவனுக்கு தெரியாதா எப்படி ஒரு கல்யாணத்தை கட்டி வச்சிருக்கான், 2 பிள்ளைங்க இருக்குன்னு தெரியாதா? எல்லாம் தெரியும். தெரிஞ்சுதான் அவனுக்கு முச்சடியில் என்ன செய்யறாரு? தரிசனமாகிறாரு. அவன் முடியாதுங்கிறான். அவனை கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போன மாதிரி இழுத்துட்டு வர்றாரு. இவ்வளவும் செஞ்சு அற்புதம் பண்ணி கொண்டு வந்தா இங்க இவங்க 2 பேரும் ஒரு அந்நியன் பேசியிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு புறஜாதியான் பேசுறான், ஒரு ரட்சிக்கப்படாதவன் பேசிட்டான்னா பரவாயில்ல. பேசுனது யாரு? கோவொர்க்கர்ஸ், அப்படித்தானே? கூடையே நிக்கிற ஒரு தாய் வயிற்றில் பிறந்துட்டு உனக்கு எப்படி இப்படி பேச வந்துச்சு? அதுவும் 40 வருஷத்துக்கு முன்னால உள்ள கதையை உன்னால எப்படி பேச முடியும்? ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு இடத்துல ஒரு சண்டே ஸ்கூல் ஹெட் மிஸ்டர்ஸ் நல்லா ஊழியம் செய்வாங்க, சரியான ஒரு ஊழியம் செய்வாங்க, நல்லா ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, லீவெல்லாம் எடுக்க விட மாட்டாங்க, டயத்துக்கு முன்னால விட மாட்டாங்க. ஒரு டீச்சர்ஸ் ப்ரேயருக்கு வரலன்னா நாய் கடிச்ச மாதிரி கடிச்சிருவாங்க, விரட்டுன்னு விரட்டுவாங்க. இவங்க அதனால லீவ் வேணும்னா எல்லாரும் எங்க ஓடுறது? இந்த அம்மாட்ட போய் கேட்டா இது கடிச்சு போடுன்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் சொல்றது? ஊழியர்கிட்ட போய் சொல்லி எங்களுக்கு எப்படியாவது லீவ் வாங்கித்தாங்க, எங்க அவசியமா போய் ஆகணும். ஐயோ இந்த அந்த அம்மாட்ட போனா என்னை நெஞ்சிரும், விரட்டுன்னு விரட்டிப்படும். அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆனா ஒரு பிரச்சனையாச்சு. பிரச்சனைனா ஒரு பிள்ளைய பிடிச்சி சத்தம் போட்டாங்க. அந்த பிள்ளைக்கு பயங்கர டென்ஷன் ஆகி இதெல்லாம் யாரு ஹெட்மிஸ்டர்ஸ் ஆக்குனது? இவங்க கதை தெரியாதா? இவங்க 65 வயசு, பேசுறவளுக்கு 25 வயசு. 40 வருஷத்துக்கு முன்னால இந்த அம்மா கல்யாணம் கட்டும்போது வேற ஒரு வெளியே அளவு கல்யாணம் கட்டியிருக்கு. இப்போ அவங்க சபைக்குள்ள யாராயிட்டாங்க? விசுவாசியாகி 40 வருஷம் ஆச்சு. இவங்க பிள்ளைங்கள்லாம் இப்போ நல்ல வசதியா சத்தியத்துக்காக நிக்கிறாங்க. இந்த 25 வயசு பொண்ணு எந்த கதையை பேசுறா? இவங்களை சத்தம் போட்டாங்களாம். இவளை சத்தம் போட்டதுக்கு அது சொல்லுது இவங்கெல்லாம் ரொம்ப யோக்கியமாங்க, இவங்கெல்லாம் அந்த காலத்தில் எப்படி கல்யாணம் கட்டினாங்க அப்படின்னு. நீங்க நம்புறீங்களா இல்லையா தெரியாது. கொஞ்ச நாள்ல இந்த 25 வயசு பொண்ணு மெண்டல் ஆயிட்டா. எனக்கு அப்ப ஆவியானவர் சொன்னாரு, மன்னித்த குற்றத்தை பேசினா என்ன கதை? இதான் ஜட்ஜ்மெண்ட். உங்க புருஷனே ஒரு தப்பு பண்ணிருக்கலாம், உங்க மனைவியே ஒரு தப்பு பண்ணிருக்கலாம், உங்க உடன் ஊழியர்களே ஒரு தப்பு பண்ணிருக்கலாம், இல்ல யாராவது ஒரு தப்பு பண்ணிருக்கலாம். அது அவன் போய் உட்கார்ந்து அழுது அவன் ஆண்டவட்ட அந்த அக்கௌண்ட்டை நெஞ்சிருப்பான், டேலி பண்ணிருப்பான். ஆனா நமக்கு அந்த கதை தெரியாது. ஆனா அவருடைய பார்வையில அவன் யாரு? மன்னிக்கப்பட்டவன். உன்னுடைய பார்வையில அவன் குற்றவாளி. அப்ப நீ அவனை எந்த வியூல தான் பார்த்துக்கிட்டே இருக்கிற? குற்றவாளிங்கிற ரீதியில பார்த்து அதையே நீ பேச பேச உனக்கு புத்தீனமான ஒரு பனிஷ்மெண்ட் வருது. நமக்கு வர்ற பனிஷ்மெண்ட்டுகளுக்கு காரணத்தை நம்ம நினைச்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். தேவன் மன்னித்ததை நீயும் நானும் என்ன செய்யக்கூடாது? பேச கூடாது. இப்ப பாருங்க, குஷ்டரோகம் வந்த உடனே ஆரோன் சொல்றான், எங்கள் ஆண்டவனே நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த காரியத்தை எங்கள் மேல் சுமத்தாதோம். இதுல பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? இந்த மிரியாம் மன்னிப்பே கேட்கல.
ஆதாம் ஏவாள் எப்படி மன்னிப்பு கேட்கலையோ, விழுந்து போன தேவதூதர்கள் எப்படி மன்னிப்பு கேட்கலையோ, யூதாஸ் எப்படி மன்னிப்பு கேட்கலையோ, அதே மாதிரி மிரியாம் என்ன செய்யல, மன்னிப்பு கேட்காத ஒரு ஜென்மம். நான் சொல்றது கரெக்டா? ஆதாம் ஏவாள் மன்னிப்பு கேட்டாங்களா? கேட்டாங்களா? கிடையாது, கேட்க மாட்டான். என்ன பிரசங்கம் பண்ணாலும் கேட்க மாட்டான். தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டா கூட மன்னிப்பு கேட்க மாட்டான். விழுந்து போன தூதர்கள் மன்னிப்பு கேட்டாங்களா? கேட்டாங்களா? கிடையாது. அனனியா சப்பீரா மன்னிப்பு கேட்டாங்களா? அனனியா சப்பீரா மன்னிப்பு கேட்டாங்களா? கேட்கல. செத்து வேணாலும் போவாங்களே தவிர என்ன செய்ய மாட்டாங்க. புருஷன் மனைவி ரெண்டும் விழுந்து அப்படியே செத்துச்சே தவிர ரெண்டும் மன்னிப்பு கேட்கல. யூதாஸ் மன்னிப்பு கேட்டானா? மன்னிப்பு கேட்டானா? கேட்க மாட்டான். நாண்டுக்கு நின்று சாவானே தவிர, தற்கொலை பண்ணி சாவானே தவிர இயேசுட்ட போய் என்ன செய்ய மாட்டான், மன்னிப்பு கேட்க மாட்டான். அதே மாதிரி இவ குஷ்டரோகியா மாறுவாளே தவிர இவ யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க மாட்டா. தெய்வத்திட்டையோ இல்ல சம்பந்தப்பட்ட ஆட்கள்கிட்டயோ மன்னிப்பு கேட்க மாட்டான். ஆரோனுக்கு எதுக்கு குஷ்டரோகம் வரல? ஒரே தவறு செஞ்சவங்க தான் ரெண்டு பேரும். புரியுதா உங்களுக்கு? இந்த ப்ராப்ளத்தில் அக்யூஸ்ட் நம்பர் 1 வந்து மிரியாம், அக்யூஸ்ட் நம்பர் 2 வந்து என்னது, ஆரோன். ஒரு ஆளுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு, ஒரு ஆளுக்கு அடி விழல. ஏன்? ஒரு ஆளுக்கு அடி விழுகுதுன்னு தெரிஞ்ச உடனே இவன் எங்க விழுந்துட்டான், பட்டுன்னு காலில் விழுந்துட்டான். ஐயோ புத்தி நம்ம செஞ்சுட்டான், மன்னிச்சிருங்க. ரைட், சான்ஸ், பை சான்ஸ் விட்டார். இவளும் விழுந்துருந்தான்னா தப்பியிருப்பா. இவ எங்க விழுவா? கிளப்பி விட்டதே இவதான். இதனால் இஸ்ரவேலுடைய கானான் பயணத்தில் 7 நாள் பிரேக் ஆச்சு. வாசிங்க 18ஆம் வசனம், 15ஆம் வசனம். என்னாகமம் 12:15. அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தாள். மிரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். 6 லட்சம் புருஷருடைய கானான் பயணம் ஒரு பெண்ணுடைய தவறினால் என்ன செய்யப்பட்டது? நிறுத்தப்பட்டது. உன் குடும்பத்தினுடைய பரலோக பயணம் தடைபடுறதுக்கு உன்னுடைய புத்தியினமா இருக்கலாம். உன்னுடைய பயணம் இன்னைக்கு தடைப்பட்டு நிக்குது. கானானுக்கு நீ போக முடியாம நடுவழியில இருவழி சந்தியில நிக்கிறது மாதிரி நிக்கிறதுக்கு காரணம், உனக்கு ஒரு முன்னேற்றம் இல்ல, ஒரு வெளிச்சம் இல்ல, பாதை தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய புத்தியினம். என்ன புத்தியினம்? மன்னிக்கப்பட்டவனுடைய குறையை நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. உனக்கு ஆவியானவர் துணை இருந்தால் இந்த வார்த்தை உனக்கு தொடும். இரண்டாவதாக 1 சாமுவேல் 13:13. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியினமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். என்ன இங்க நடந்த புத்தியினம்? என்ன? துணிஞ்சு செய்த புத்தியினம். மேல உள்ள வசனம். கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும், நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றார். எண்ணி துணிந்து, அதான் சொன்னேன். தெரியாமல் செய்யற புத்தி என்ன இருக்கு? வேணும்னு திமிரு பிடிச்சு துணிஞ்சு, ஆமா அப்படித்தான் செய்வேன், அப்படித்தான் பேசுவேன், அப்படித்தான் என்ன செய்யணும் சொல்லுவியா? பாஸ்டர் சொல்லு, எங்கனாலும் போ, உனக்கு சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடுவீங்களா? ரைட்டு. இந்த டாப் கியர் போட்டு ஏறி போகுது, அது எங்கிட்டு போய் நிற்கும் தெரியாது. துணிஞ்சிட்டு கேஸுகள்லாம் இருக்கு. இவன் துணிஞ்சு செஞ்சது என்ன தெரியுமா? வெயிட் பண்ணல. காத்திருக்கிறது. கர்த்தருடைய வேலை வர்ற வரைக்கும் சில காரியங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? வெயிட் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. இந்த தமிழ்ல சொல்லுவான், ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கல. வாயில போட்டு அங்கிருந்து துப்பி பிளேட்டுக்கு எடுத்து திருப்பி கையில் எடுத்து அப்படிலாம் செய்வாங்க, பார்த்திருக்கீங்களா? ஒரு சிலர் ஆக்க பொறுத்தவனுக்கு என்ன செய்யல, ஆற பொறுக்கல. தெய்வம் செய்வாரு, அது வரைக்கும் வெயிட் பண்ணு. தேவனுக்கு சமூகத்தில் அவனால காத்திருக்க முடியல. 6ஆம் வசனம் 8ஆம் வசனம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் 11ஆம் வசனம். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே. எப்படி? அதனால நான் துணிஞ்சு இப்படி செஞ்சிட்டேன் அப்படிங்கிறான். இவன் சர்வாங்க தகன வழி செலுத்துகிறான். யார் வந்துட்டா?
10ஆம் வசனம். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். தேவன் கிரியை செய்யறதுக்கு வெயிட் பண்ணு. வேலையோ விவாகமோ படிப்போ சுகமோ எதுனாலும் யார் செய்யட்டும், காலத்துக்கு முன்னே எதையாவது செய்யறதுக்கு நீங்க ட்ரை பண்ணாதீங்க. அதினதின் காலத்தில் கர்த்தர் எப்படி செய்வாரு? தமிழ்ல நேர்த்தி, இங்கிலீஷ்ல பியூட்டிஃபுல், அழகா செய்வார். அவருடைய அழகு அழகா செய்வார். அந்த நேரத்தில் கரெக்டா செய்வார். செய்யாமையா போயிடுவார். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். காத்திருக்காம நம்ம அதிக பிரசங்கித்தனமா அதிக வேகப்பட்டு காலத்துக்கு முன்னையே நம்ம என்ன செய்யக்கூடாது, சில காரியங்கள் எல்லாம் செய்ய கூடாது. இன்னைக்கு பாருங்க, இவன் புத்தீனமா செஞ்சுட்டான். அப்பதான் அவன் சொன்னான், உம்முடைய ராஜ்ய பாரம் என்ன செய்யாது, நிலை நிற்காது. இன்னைக்கு நமக்குள்ள எத்தனை பேர் துணிஞ்சு சில காரியங்களை செய்யறோம், கர்த்தர் கிரியை செய்ய விடுறதில்லை. சில காரியங்களை நம்ம செய்யறதுனால யாரு ஒதுங்கிக்கிறா? தேவன் ஒதுங்கிக்கிறார். ரைட்டு, கல்யாண விஷயங்களை நீங்களா போய் செய்வீங்க, அவர் பாப்பார், ரைட்டு அவனே செய்ய ஆரம்பிச்சிட்டான் விடுன்னு. அது போய் கல்யாணம் கட்டி ஒரே அமர்க்கலமாகி சண்டை ஓட்டு கடைசியில் வந்து 2 பிச்சுக்கிட்டு நிற்கும். அப்போ சொல்லுவாங்க, நான் அவசரப்பட்டேன். அப்போ சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? கர்த்தருக்கு காத்திருங்கள். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவருக்கு காத்திருந்தேன்னா அவர் வராம போகவே மாட்டார். குறித்த டயத்தில் வருவார். வெயிட், அந்த டைம் வரும்போது ஸ்பாட்டுக்கு வந்துடுவார். அந்த நாயினுடைய விதவியினுடைய மகனை டச் பண்றதுக்கு எங்க வந்துட்டாரு? ஊர் எல்லைக்கே வந்துட்டாரு. கரெக்டா ஊர் எல்லையில வந்து நின்னாரு. அவருக்கு அதெல்லாம் டைம்லாம் தெரியும். எப்போ உனக்கு தரணும், எப்போ உனக்கு செய்யணும், எப்போ உனக்கு கொடுக்கணும், அவர் கரெக்டா உனக்கு டிட்டவல் செய்வார். ஆனா இவன் அவசரப்பட்டான். அது ஒரு புத்தீனம்னு சாமுவேல் சொல்றார். புத்தீனமாய் செய்தி. வெயிட் பண்ணு, 7 நாள் நான் வரேங்கிறேன், வருவேன். நான் வரலன்னா நீ செய்யலாம். நான் வந்து வர்றேன்னு சொல்லியிருக்கேன். நீ 7 நாள் முடியலையே, நீ அதுக்குள்ளேயே அவசரப்படுற. அவசரப்பட்டு நம்ம எதெல்லாம் செஞ்சோன்னு யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு டைம் கொடுக்காம நம்ம என்னெல்லாம் பண்ணோம், நாம வேக வேகமா போய் என்னெல்லாம் பண்ணோம் யோசிச்சு பாருங்க. 3வது 2 சாமுவேல் 24:10. இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் மகா புத்தீனமாய் செய்தேன் என்றான். மகா புத்தீனமா செஞ்சேன். இவன் யார் தெரியுமா? ஒரு காலத்துல எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? இவன் ஒரு காலத்துல மகா புத்திமான். இப்ப யாரு? மகா, வாசிங்க 1 சாமுவேல் 18:14, 14:15. 1 சாமுவேல் 18:14-15. அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இஸ்ரவேலரும் யூதா 14-15 சொன்ன. தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை. எப்படிப்பட்ட ஆளிவன்? ஒரு காலத்துல ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து மகா புத்திமான். இப்போ நாட்கள் போன பிறகு இவனுக்கு அடுத்து வர்ற பேர் என்னது? மகா புத்தீனம். காரணம் என்ன? 2 சாமுவேல் 24:1. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். தாவீது ஏவப்பட்டான்ங்கிறது சரியான வார்த்தை அல்ல. 1 நாளாகமம் 21:1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதுக்கு தாவீதை ஏவி விட்டது. யார் ஏவி விட்டது? சாத்தானுடைய ஏவுதலுக்கு எப்பெல்லாம் நம்ம கீழ்ப்படிஞ்சு என்னத்தையாவது பண்றோமோ அதெல்லாம் மகா புத்தீனமான காரியம். யார் உன்னைய தூண்டுறா? அதை நீ பாரு. உன்னை நடத்துறது யாரு? உன்னை கண்ட்ரோல் பண்றது யாரு? உனக்கு வர்ற ஏவுதல் யாரு? உன்கிட்ட பேசுற சத்தம் யாருடைய சத்தம்? கண்டுபிடி. என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு
செவி கொடுக்கும். உன்கிட்ட பேசுறது யாருன்னு முதலாவது கண்டுபிடிக்கணும். பிசாசா, தேவனா, மனுஷ சத்தமா, தேவ சத்தமா, பிசாசின் சத்தமா, உனக்கு பகுத்தறியணும், கண்டுபிடிக்கணும். தேவன் பேசுறாரா? பாஸ்டர் ஜேக்கப் அவர்கள் ஒரு நாள் சபையில் சில பிரச்சனைகள் வந்த பொழுது என்ன டெசிஷன் எடுக்கணும்னு தெரியாம ரொம்ப தடுமாறிட்டாராம். அப்ப தடுமாறிட்டு நைட்டு தூக்கமே இல்லையா, படுக்கிறாரு, எழும்புறாரு, தூக்கம் வரல, அப்படியே அலமோதிக்கிட்டு இருக்காராம். நாளைக்கு இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்றது, அவங்க எல்லாம் வருவாங்களே, என்ன பதில் சொல்றது, என்ன செய்யறது, ரொம்ப குழம்பி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான், ஜேக்கப் நீ போய் தூங்கு. எப்படி நீ போய் தூங்குன்னு? இவர் என்னறா, இது எப்படி? ஆண்டவர் என்ன சொல்வாரு? பிரச்சனையான நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்வாரு? நீ போய் முழங்கால் போடு, கண்ணை மூடு, ஜெபம் பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதனால இவர் ஏதோ பிசாசு நம்மகிட்ட வந்து நம்மளை தூங்க வச்சு நாளைக்கு கேவலப்படுத்துறதுக்கு பார்க்க போல் இருக்குன்னு திருப்பியும் தூங்காம கடந்து சுத்திக்கிட்டே இருந்தாரா. அப்போ ஒரு சத்தம் திருப்பி கேட்டுச்சான், ஜேக்கப் நீ தூங்கு, இஸ்ரவேலை காக்கிற நான் தூங்காமலும் உறங்காமலும் இருந்து உனக்கு யுத்தம் செய்வேன். வசனத்தோடு வந்தவொடனே போய் படுத்து தூங்கிட்டாரு. காலையில் எந்திரிச்சா அவங்க எல்லாம் வந்தாங்களாம். ஒருத்தனும் ஒன்றும் நியாயம் பேசல, கேள்வி கேட்கல, குற்றஞ்சாட்டில். நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் என்ன செய்கிறோம், கேட்டுக்கிறோன்ட்டு அமைதியாக போயிட்டாங்க. நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க? நமக்கு முதலாவது இந்த ஏவுதல் எங்கிருந்து வருதுன்னு பார்க்கணும். அது சரியான ஏவுதலா? ஆவியானவர் ஏவுனார்னா கரெக்டாக கொண்டு போவார். பாஸ்டர் டிவி சொல்வார், ஆவியானுடைய ஏவுதல்னா பூரண சமாதானம் இருக்கும், பிசாசின் ஏவுதல்னா பயங்கர கலக்கம் இருக்கும். இதை வச்சு எதை கண்டுபிடிச்சிக்கலாம்? யாருடைய ஏவுதல்? இங்க பாருங்க, இவன் வந்து ஜனத்தை எண்ணும்படியாக ஒரு ஏவுதல் கிடைச்சது, எண்ணிட்டான். எண்ணி முடிச்ச உடனே அவனுடைய இருதயம் எரிஞ்சது, பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரே போராட்டம். ஐயோ நான் பாவம் செஞ்சேன். அதுக்குள்ள எத்தனை பேர் செத்து போயிட்டான்? 70,000 பேர் செத்து போயிட்டான். நீ மனம் திரும்பி வர்றதுக்குள்ள ஒரு பெரிய நஷ்டம் உனக்கு வந்துருது. அதனால நாம் சாத்தானுடைய ஏவுதலுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. யோபு 4 அதிகாரம் 18 வசனம். கேளும், அவர் தம்முடைய பணிவிடைக்காரரில் நம்பிக்கை வைப்பதில்லை, தம்முடைய தூதரின் மேலும் புத்தியினத்தை சுமத்துகிறாரே. தூதர்கள் மேலும் புத்தியினத்தை சுமத்துகிறாரே. தூதர்களுடைய புத்தியினம் என்ன? 3 காரியம் சொல்லலாம். தூதர்களுடைய புத்தியினங்கிறது ஆசை, பேராசை. வானத்துக்கு ஏறுவேன், பெருமை. ஏசாயா 14 சொல்லி இருக்கிறது, வானத்துக்கு ஏறுவேன், வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதத்தில் வீற்றிருப்பேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று உன் இருதயத்தில் சொன்னாயே. ஏசாயா 14, 13, 14. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. பெருமை, பேராசை. உனக்கு ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு, உன்னை வேலைக்காரனா வச்சிருக்காருன்னா நீ அந்த ஸ்தானத்துல சந்தோஷப்படணும். நீ அடிமையாய் அழைக்கப்பட்டால் அதுல அடிமையாயிரு, சுயாதீனாய் அழைக்கப்பட்டால் சுயாதீனாயிரு. கர்த்தர் உன்னை வந்து ஒரு இடத்துல எந்தெந்த ஸ்தானத்துல வைக்கிறாரோ அந்த ஸ்தானத்துல நீங்க நின்னா போதும். அதை விட்டுட்டு நீங்க வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதத்தில் வீற்றிருப்பேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். எவ்வளவு கொழுப்பு! நீ ஒரு தூதன், சிருஷ்டிகருக்கு ஒப்பாவேன்னு சொன்னாலே எவ்வளவு பெரிய வார்த்தை. பெருமையை விடுங்க, வார்த்தையெல்லாம் ரொம்ப கவனமா பேசணும். வார்த்தையெல்லாம் ரொம்ப கவனமா பேசணும். பொருள் விழுந்தால் செதறினா கூட சேர்த்துக்கலாம், வார்த்தை என்ன செய்ய முடியாது, திருப்பி பொறுக்கி எடுக்க முடியாது. இரண்டாவதாக தூதர்களுடைய புத்தினம். எசேக்கியேல் 28 நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனை வச்சிருந்த டாப் ஸ்டாண்டர்டை அவன் விட்டதுக்கு காரணம் என்ன? 14. எசேக்கியேல் 28, 14, 15. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன்,
அக்னிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். தூதர்களுடைய விழுகைக்கு காரணம் புத்தியினம் அநியாயம். அவனை வச்சிருந்தது என்ன அருமையான அபிஷேகம், காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. கொடுமை அதிகரித்து அவன் பாவம் செய்தான். 17ஆம் வசனம் சொல்கிறது, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். விசுவாசத்தில் வந்துட்ட பிறகு நமக்கு உலக பிரகாரமான அழகு மினுக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது. விசுவாசத்தில் வந்துட்ட பிறகு இந்த மார்க்கத்தில் அபிஷேகம் எல்லாம் கிடைச்ச பிறகு இந்த உலக பிரகாரமான அழகு இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி மினுக்கக்கூடாது. நீ போறேன்னா தெரியவே கூடாது. இந்த கொலுசு போட்டு போனா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கூட வெளியே எட்டி பார்ப்பான் யாரு போறான்னு. சத்தம் தான் கேட்குதுல்ல. அதே மாதிரி நீங்க உங்களுடைய மினுக்கு வந்தாலே ஞானம் கெட்டு போகும், படிப்பு கெட்டு போகும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கெட்டு போகும். மினுக்கு ஆரம்பிச்சுட்டாங்கனாலே அவங்களுடைய பாருங்க அதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு எப்பவும் அப்படித்தான் போகும். மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். இதுதான் தூதருடைய புத்தியினம். அடுத்து யூதாவில் பார்க்கும்போது ஆதி மேன்மையை யூதா 8:6 தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும். ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாதது தூதர்களுடைய தோல்வி. அவங்களுக்கு நல்ல ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல கர்த்தர் வச்சிருந்தார். பரிசுத்த ஸ்தலத்தில் உலாவ வச்சிருந்தாரு, அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவ வைத்தாரு, அபிஷேகம் பண்ணி வச்சிருந்தாரு, பத்மராகம் புஷ்பராகம் எல்லாமே அவன் மேல இருந்துச்சு. அவனை விலையேற பெற்ற ஒரு தன்மையில வச்சிருந்தாரு. இப்ப அதை அவங்க என்ன செய்யல, காத்துக்கொள்ளல. கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த ஆதியிலே கொடுத்ததான அந்த அன்பு, அந்த தெய்வீகம், அபிஷேகம், அந்த சபைக்குள்ள வந்த உடனே அபிஷேகம் கிடைச்ச உடனே உனக்கு கிடைத்த அந்த மேன்மையை நீ என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். அந்த ஆதி ஸ்டாண்டர்டை முதல் அனுபவத்தை விட்டுட்டீங்கனாலே என்னது, அது ஒரு பெரிய புத்தியினம். இப்ப எப்படி தெரியுமா, ஒரு 45 வயசு விசுவாசி, 45 வருஷம் விசுவாசி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் ஆதி நிலவரத்துக்கு வர்றதுக்காக எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா பரவாயில்ல. நீ 2 வருஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ளேயே என் ஆதி நிலவரத்துக்கு நான் வர முடியாது ஜெபம் பண்ணா, அதுக்குள்ளே விட்டுட்டியா நீ? 2 வருஷத்துக்குள்ளேயே ஆதி மேன்மையை விட்டுட்டவன்லாம் இருக்கா, எப்படி என்ன வருது? அது இந்த பழைய விசுவாசிகள் சொல்றாங்கல்ல, ஆதி நிலவரத்துக்கு நான் திரும்பி வரணும். இவன் நினைச்சுக்கிறான், இவனும் விட்டுட்டான், அதனால இவனும் அதே பாட்டுக்கு போயிட்டான். பிரகாசமாக்கப்பட்டிருந்த முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அதை விட்டாலே நீ உன்னுடைய புத்தியினம் அர்த்தம். தேவன் உனக்கு கொடுத்த கிருபை அபிஷேகத்தை நீ விட்டுட்டினாலே அது ஒரு புத்தியினம். யோபு 42:8 ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அந்த யோபுவுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்? யோபுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க? சத்தமா சொல்லுங்க, பயப்படாதீங்க. சொல்லுங்க, எத்தனை பேரு? 3 பேர். எத்தனை பேரு? இப்ப 3 பேரு ஆதரைஸ்டு. இன்னொன்னு கொசுறு ஒண்ணு வந்துச்சு, ஒரு வால் மாதிரி. அவனா யாரு? எலிகு. இவங்க 3 பேரும் பேச பேச டென்ஷன் ஆகி புத்தி இல்லாம பேசி எல்லாத்தையும் பிடிச்சி ஏசி விட்டான். சின்ன வயசு ஒருத்தன் வந்திருந்தான். அவன் உட்காந்து 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 பார்த்தான். இந்த 3 பேரும் பேசி யோபு பேசி 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 4 பேர் பேசுனதையும் கேட்டு டென்ஷன் ஆகி கடைசியில் சொன்னா, நீங்களாம் புத்தியா நல்ல வயசானவங்களாம் ரொம்ப தெளிவா இருப்பீங்கன்னு பார்த்தா ஒருத்தனுக்குமே என்ன இல்லை, புத்தி இல்லைன்னு இவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்ப கர்த்தர் சொன்னாரு, அவனுடைய நண்பர்களை பார்த்து சொன்னாரு, நீங்க என்ன செய்யல, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து என்ன செய்யல
நிதானமாய் பேசவில்லை. பேசுறது தான் ரொம்ப கவனம். எதை பேசினாலும் நிதானமா பேசுங்க. அவசரப்பட்டு சும்மா தட்டா புட்டான்னு பேசிடுவாங்க. அப்படிலாம் பேசவே கூடாது. வார்த்தை கண்ட்ரோல்ல நிக்கணும். ஒருவேளை உள்ளுக்குள்ள வரலாம் வேகம்லாம், அதை என்ன செய்யணும்? அடக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும். பேசுறதுக்கு நமக்கு தெரியாதா? கெட்ட வார்த்தை நமக்கு தெரியாதா? அப்பா, எவ்வளோ கெட்ட வார்த்தை நமக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? நான் மோசமாக பேசுவேங்க. ஒரு காலத்தில் ஸ்கூல்ல எல்லாம் ரொம்ப மோசமாக பேசுவேன். இந்த பசங்க என்ன செய்வானுங்க? எல்லா பசங்களும் நானும் செய்வேன், அவனும் செய்வான். அப்படியே போயிட்டு இருக்கும்போது டபால்னு ஒரு தட்டு தட்டுவானுங்க, செருப்பு தட்டிட்டு போயிடுவாங்க. காலில் இருந்து செருப்பை உருவிட்டு அப்படியே ஃபுட்பால் மாதிரி கொண்டு போய்கிட்டே இருப்பான். இது நானும் செய்வேன், அவனும் செய்வான். ஒரு மாதிரி உள்ளவெல்லாம் அடிச்சுக்கிடுவானுங்க, ஒரு மாதிரி உள்ளவெல்லாம் என்ன செய்வான்? கெட்ட வார்த்தை பேசுவான். இதனால என்னை அப்படி தட்டி கொண்டு போயிட்டானுங்கன்னா மேக்சிமம் நம்ம திருப்பி சேர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுக்குள்ள அவன் எங்கே போயிடுவான்? எவ்வளவோ தூரம் செருப்பை கொண்டு போயிடுவான். சரி, நான் இப்போ ஏச போகிறேன், கொடுத்துட்றியா இல்லையான்னா போதும். இவன் அசிங்கமாக பேசுவான்னு சொல்லி எங்கே கொண்டுருவான்? செருப்பு என் காலுக்கு வரும். ஒரு நாள் ரோட்டில் சண்டை வந்துருச்சு. நான் ஒருத்தனை பிடிச்சி ஏசிவிட்டேன். அவன் நேராக எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டான், உங்கள் பையன் இவ்வளவு மோசமாக பேசுகிறான். எங்கள் அம்மாவுக்கு நான் கெட்ட வார்த்தை பேசுறது இது வரைக்கும் தெரியாது. செத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க அவன்கிட்ட சத்தம் போடுறாங்க, யாரை பார்த்து சொன்னேன்? என் பிள்ளைவா? என் பிள்ளை அப்படி பேசவே மாட்டான். எனக்கு தெரியும், நான் தான் என்னது பேசுனது, நான் தான். ஆனால் அது ரட்சிப்போடு அந்த ஆவி நெஞ்சிருச்சு, போயிடுச்சு. ஆனால் ஒரு சிலருக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகும் போல, அபிஷேகம் பெற்ற பிறகும் போல, சபைக்குள்ள வந்துட்ட பிறகும் போல, ஊழியத்துக்கு வந்துட்ட பிறகும் போல. எப்படி இவங்களை என்ன பண்றது? அந்த புத்தியினம் கண்டினியூ ஆகுது, தொடருது. யோபு பத்தி கர்த்தர் சொல்றார், என் தாசனாகிய யோபு பேசுனது போல நீங்க என்ன செய்யல? நிதானமா பேசல. மனைவிட்ட எப்படி பேசணும், புருஷன்ட்ட எப்படி பேசணும், மாமியார் மாமனார்ட்ட எப்படி பேசணும், அண்ணன் தம்பிகள்கிட்ட எப்படி பேசணும், ஊழியக்காரங்கிட்ட எப்படி பேசணும், நடத்திப்புக்காரங்கள்ட்ட எப்படி பேசணும் தெரியணும். அதெல்லாம் நீங்க சின்ன வயசுலயே அழகா சொல்லிக் கொடுக்கணும். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு மரியாதையை கற்றுக் கொடுக்கறதுல இல்லை. எல்லாம் நீ வா போ, மாடு மேய்க்கிற மாதிரி. அது உங்க அப்பா வந்துட்டாரா? வந்துச்சா? உங்க அம்மா வந்துருச்சா? ஆமா. அம்மா என்ன கழுதையா மாடா? வந்துருச்சா போயிருச்சா? நம்ம இப்படி இந்த மரியாதை குறைவாகவே சின்ன பிள்ளைகள்ல அந்த பிள்ளைங்க புதுசா பேச தொடங்கும் போது அது எப்படி பேசினாலும் நமக்கு எப்படி இருக்கும்? டேஸ்டா இருக்கும். ஆனா அதே பிள்ளை வளர்ந்துட்ட பிறகு பேசினா என்ன இருக்கும்? நமக்கு கோபம் பிச்சுக்கிட்டு வரும். நம்மள மரியாதை இல்லாம பேசும்போது மற்றவங்கள நீங்க சின்ன வயசுலயே மரியாதையை கற்றுக் கொடுக்கணும். நீங்க வாங்க, மதுரை தமிழுடைய பிறப்பிடம் சொல்லுவான், சங்கத்தமிழ், அப்படிதானே? மரியாதை ரொம்ப தெளிவா இருக்கும். யாருக்கு? உன்னை விட வயசு கூடினவங்கள மரியாதை கொடுத்து பேசணும். பேச்சுல நிதானமா பேசணும். கோபம் இருக்கலாம், வேகம் இருக்கலாம், கடிந்து கொள்ளலாம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. தேவ தூதர்கள் மிகாவேல் மோசேயினுடைய அடக்காராதனையில நிக்கிறான். விழுந்து போன தூதர்கள் நிக்கிறாங்க. பயங்கர சண்டை, அடிச்சுக்கிற மாதிரி வந்துச்சு. அப்போ மிகாவேல் டென்ஷன் ஆகுறான், அப்படியே பிரேக் பண்றான். ஆசிங்க யூதாவில் தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது, வசனம் சொன்னாதான் எல்லாரும் எழுதுவாங்க. 9 பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். அவ்வளவு கோபத்திலையும் யுத்தம் நடக்கிற மாதிரி 2 பேருக்கு அடிச்சுக்கிறாங்க. விழுந்து போன ஆவிகளுக்கும் நின்றுட்டு இருக்கிற தூதர்களுக்கும் சண்டை. அப்ப சொல்றான், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராங்க. தூஷணமாய் குற்றப்படுத்த என்ன செய்யல? வாயை யூஸ் பண்ணல. அப்ப நாம அப்படி பேசலாமா? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, 2 வார்த்தையை கேட்டா நமக்கு ஜெயிச்சிட்ட மாதிரி. தப்பு. சிலர்லாம் தாய் தகப்பனை ரொம்ப மரியாதை இல்லாம பேசுறாங்க.
சில பேரண்ட்ஸே தான் பிள்ளைகளை தாறுமாறா பேசுறாங்க, அசிங்கமா பேசுறாங்க. உலகத்து மனுஷன் பேசுவான், ஆனா நீ என்ன செய்யக்கூடாது, பேச கூடாது. கேட்கிறதற்கு பக்தி விருத்திக்கு எதுவான எபேசியர்ல வாசிங்க 4ஆம் அதிகாரத்தில், கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். தூஷணம் எப்போ வரும், கெட்ட வார்த்தை எப்போ வரும்? 31 சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. கசப்பு கோபமா மாறும், கோபம் மூர்க்கமா மாறும், மூர்க்கம் கூக்குரலா மாறும். கூக்குரல் யாரா மாறிடும்? கெட்ட வார்த்தையா டெவலப் ஆயிடும். அது ஒரு பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவான். அது வாட்டுக்கு அப்படி டென்ஷன் ஆக 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 அது பிறகு நீ வாண்டுருவாங்க, போடா வாடான்ருவாங்க, திருப்பி மரியாதை இல்லாமல் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிடுவாங்க. இதெல்லாம் பேசிட்டா பைபிள் சொல்லுகிறது இதெல்லாமே என்னது? புத்தீனமானது. நிதானமாய் பேசினீர்களா, இல்லாவிட்டா மன்னிப்பு கிடைக்காது. பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. அடுத்ததாக 69ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். தேவனே, நீர் என் புத்தீனத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. இது தாவீதினுடைய அடுத்த புத்தீனம். தாவீதினுடைய புத்தீனம் என்ன? யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் யுத்தத்துக்கு போகாம வீட்டில் ஏறி சுற்றி பார்த்து மோசமான காட்சிகளை பார்த்து பாவம் செய்து அந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு ஒருத்தனை கொலை செய்து இப்போ சொல்றாரு, ஆண்டவரே என் குற்றங்கள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. ஏன் இந்த வசனம் உனக்கு முன்னாலே தெரியாதோ? நமக்கெல்லாம் தவறு செய்யக்கூடாதுன்னு தெரியாதோ? எல்லாம் தெரியும். தாவீதின் சங்கீதங்கள் அவன் சொல்றான், நான் புத்தீனமாய் செய்ததெல்லாம் உமக்கு முன்னாக தெரியும். முதலாவது யுத்த நேரத்தில் யுத்தத்தில் நிற்கணும். அது எதை காண்பிக்கிறது? ஜப நேரத்தில், உபவாச நேரத்தில், கூட்ட நேரங்களில் நீங்க மேக்சிமம் 199 பாயிண்ட் நீங்க எங்க தான் இருக்கணும். அந்த டயத்தை நீங்க வேலையில் இருக்கீங்க, அது வேற விஷயம். நீ வீட்டில் இருந்தீன்னா இல்லை ஃப்ரீயா இருந்தா, சபையில் ஒரு உபவாசமோ ஒரு கூட்டமோ ஒரு ஜபமோ ஒரு ஊழியமோ ஒரு வேலையோ அப்படின்னு இருந்தா நீ எங்க தான் இருக்கணும். அப்படி இல்லாம நீ எங்க நின்னாலும் அது உப்பரிகை தான். ஜப நேரத்தில் ஜபத்தில் இல்லைன்னா நீ உப்பரிகைக்கு போயிட்டேன்னு அர்த்தம். உன்னை பிசாசு எங்கேயாவது கவுத்துறதுக்கு என்ன செய்வான்? அழகா பிசாசு கொண்டு வருவான், போராடுவான். இப்ப என்ன நடந்துச்சு? பாவம் முடிஞ்சிருச்சு. இப்ப பாவத்தை மறைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஒருத்தனை தூக்கி கொலை பண்ணணும், திருப்பி உட்காந்து அறிக்கையிடணும், அழணும், பிள்ளை செத்து போகும், திருப்பி உட்காந்து ஓன்னு கத்திட்டு நடக்கணும். எதுக்கு? நீ ஜப நேரத்துக்கு ஜபத்துக்கு போ, உபவாச நேரத்துக்கு உபவாசத்துக்கு போ, கோயிலில் வேலைன்னா கோயிலில் போய் வேலை செய்யு, கூட்டம்னா கூட்டத்துக்கு போ, ஜபம்னா ஜபத்துக்கு போ. 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டானாலும் ஓடி வந்துரு, தேவ சமூகத்துக்கு வர வேண்டிய நேரத்துக்கு வந்துரு. வந்துட்டேன்னா நீ தப்பிடுவ. நீ வர வேண்டிய நேரத்தில் வராதனால தான் பிசாசு உன்னோட என்ன செய்யுது? உன்னை ஓவர்டேக் பண்றதுக்கு அது அவனுக்கு உரிமை கிடைச்சிருக்கு. அடுத்ததாக நீதிமொழிகள் 14:18. பேதையர் புத்தியினத்தை சுதந்தரிக்கிறார்கள், விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள். நீதிமொழிகள் 14:18 என்ன சொல்லியிருக்கு? பேதையா இருந்தாலே நீ யாரு? புத்தியினமா நடப்ப. பேதைனா முட்டாள். நீதிமொழிகள் 7:7 பாருங்க. பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். இவன் சந்துக்கிட்ட போறது, ரோட்டுக்குள்ள போறது, எங்க எவன் இருக்கான், யார் வீடு எந்த தெருல இருக்கு, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி போய் கடைசியில் விழுந்து போனது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படிதானே இருக்கு. பேதையர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு ஞானியான வாலிபன் அல்ல, யாரவன்? ஒரு புத்தீனமான மனுஷனை கண்டேன். பேதையர்கள் எதை சுதந்திரிக்கிறார்கள்? புத்தீனத்தை
சுதந்தரிக்கிறார்கள். இவன் பாருங்க, மாலை மயங்கும் வேளையில, அஸ்தமன நேரத்தில், இரவில இருண்ட அந்தகாரத்தில், அப்படியே மெல்ல 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 அந்த சந்து இந்த சந்து, அந்த தெரு, அந்த இடம், இங்க இடம்னு போய் கடைசியில் விழுந்து ஜீவியத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டான். இப்ப என்ன நடந்துச்சு? அவனுடைய வாழ்க்கை நஷ்டப்பட்டது. 27ஆம் வசனம். அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். அவ்வளவுதான் முடிவு. பேதையினுடைய முடிவு புத்தியினம், புத்தியினுடைய முடிவு மரண வழி, பாதாள வழி. தேவையில்லாம போகாதீங்க. தேவையில்லாம எந்த விசுவாசி வீட்டுக்கும் போகாதீங்க, சொந்தக்காரன் வீட்டுக்கும் போகாதீங்க, நண்பர் வீட்டுக்கும் போகாதீங்க, ஃபெய்த்தமுக்கும் போகாதீங்க. நான் அப்படித்தான் எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்றேன். தேவையில்லாம நீ எங்க போகாத? டைம் பாஸுக்காக கம்பெனிக்கு போகாத, டைம் பாஸுக்காக நண்பர்கள் வீட்டுக்கு போகாதீங்க. சும்மா இருக்கிறோன்னு சொல்லிட்டு விசுவாசி வீட்டுக்கு என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. சும்மா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி விசுவாச வீட்டுக்கு போகாதீங்க. விசுவாச வீட்டுக்கு போறீங்கன்னா ஏதாவது வேலை செய்கிற மூடில் போகணும், இல்லை ஜெபம் பண்ணுற மூடில் போகணும். அங்கே போய் சும்மா உட்காந்து அந்த அக்காவை பார்க்க போனேன், அந்த பிரதரை பார்க்க போனேன், அதை பேச போனேன், இதை பேச போனேன், இதெல்லாமே வேண்டாத கேஸுங்க. ஃபெய்த்தம் வர்றது தப்புன்னு சொல்லலை. ஃபெய்த்தம் வந்தியா, இப்படி ஊடி வா, இங்கே எங்கேயாவது உட்காந்து ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிட்டு அப்படி ஓடி போயிடும். அப்படித்தானே? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் பாத்திரம் கழுவும் இடமா இருக்கும். அப்படியா இருக்கு? துணி வைக்கும் இடமா இருக்கும். அப்படியா இருக்கு? என் வீடு யாருக்கு? ஜப வீடு. நீ இப்போ செவ்வாய்க்கிழமை நான் உபவாசம் சொன்னா நேர போய் அதுக்கு ஜபாரன்னு ஒன்று இருக்கும், அதில் உட்காந்து ஜெபம் பண்ணு. எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து நீ ஜெபிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு நீ அங்கே போய் அதை ஏதாவது ஊழியம் சொல்கிறாங்க ஹெல்ப் பண்ணணும்னா ஹெல்ப் பண்ணு, அது ஒன்றும் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அந்த குறிக்கப்பட்ட அக்காவுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, குறிக்கப்பட்ட பிரதருக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அங்கே தான் நீ மாம்சீகத்தை ட்ராக் ஸ்டார்ட் பண்ணுறன்னு அர்த்தம். ஒன் வேல போகிற நீ, ட்ராக் மாதிரி வண்டி ஓடுது, ஆப்போசிட் வேலை ஓடுது. அது என்ன நடக்கும்? ஆப்போசிட்டில் போகும்போது என்னைக்காவது ஒரு நாள் அடி விழும். டாமால் அந்த அக்கா டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டுனா உன்னை கொன்னுடுவாங்க. நான் சொல்றது நடைமுறை சாத்தியங்களை சொல்லுகிறேன். அப்படிதான் பாதி பேர் ஊழியத்துக்கு வர வேண்டிய பையங்க பிள்ளைங்கள்லாம் வராமல் போனதுக்கு காரணமே இதுதான். ஒரே ட்ராக்ல போகிறது, படக்குன்னு கத்தர் யாரையாவது ஒரு ஆளை பிடுங்கி விட்டுருவாரு. அதுக்கு பிறகு இது ஊழியமே வராது, தரிசனமே இல்லை. கேட்டால் அதுக்கு அடுத்தவர் வந்தவர்கள் என்கரேஜ் பண்ணவில்லை. இவங்க என்கரேஜ்ல நீ ஊழியத்துக்கு வர, பரலவங்கெல்லாம் உன்னை என்கரேஜ் பண்ணணும், ஆண்டவர்லாம் உன்னை என்கரேஜ் பண்ணுறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க சத்தியத்தை. நீ பேதையனாகிய வாலிபனா இருந்து சந்துகள் தோறும் இருண்ட வீடு, அங்கே போகிறது, ஒரு தனியாக இருக்கிற விசுவாசி வீடு, அங்கே பையன் வீட்டுக்கு போனேன், அந்த அக்கா வீட்டுக்கு போனேன், இந்த அக்கா வீட்டுக்கு போனேன், அங்கே நைட்டு தங்கினேன், நைட்டு ஜெபம் பண்ணேன், வேலையே ஆகாது. வாலிப பையன் இருக்கிற வீட்டில் வாலிப பொண்ணு வந்து படிக்கிறதுக்கு வரக்கூடாது. வாலிப பொண்ணு இருக்கிற வீட்டில் வாலிப பையன் போய் படிக்க போகக்கூடாது. அப்படித்தானே? சும்மா போயிட்டு ஆண்டி, அங்கிள், அண்ணன், சித்திப்பா பையன், பெரியப்பா பையன், இந்த கதையே சொல்லக்கூடாது. சில பேரண்ட்ஸுக்கு வந்து ஒன்றும் மண்டையில் ஒன்றுமே கிடையாது. எவன் வந்தாலும் வீட்டில் உட்கார வச்சுக்குவாங்க, சோறு போட்டுக்குவாங்க, பெட்ரூமில் உட்கார வச்சுக்குவாங்க. கேட்டால் என்ன பாவமரியாத இவர்கள், பாவமரியாதை இல்லை, புத்தி இல்லாமல் செய்கிற நீ. வந்தவனெல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு காப்பி கொடுத்துட்டு சோறு கொடுத்துட்டு. விசுவாசியவே இருக்கட்டும், உங்கள் வீட்டில் வாலிப பையன் இருக்க, ஒரு பையன் வந்து வந்தான்னா அவனை ரோட்டில் நின்று பேச வை, அப்படியே துரத்தி விடு. இல்லை அந்த விசுவாசியுடைய பையன், அதனால தான் வீட்டில் உட்காந்து காப்பி கொடுத்தேன், அதெல்லாம் தேவையில்லை. எதுக்கு வந்தான்? ரைட்டு, ஏதோ கொடுக்க வந்தானா, கொடுத்துட்டானா, போ சொல்லு. அவனை ரோட்லேயே நிப்பாட்டி அனுப்பினேன்னா அடுத்த ட்ரிப் வரமாட்டான். அவனை வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அடுத்த ட்ரிப் வருவான். விசுவாசியா ஊழியக்காரன் எல்லாத்தையும் ஒரே பட்டயத்தில் நிப்பாட்டணும். அவசியம் இல்லாமல் உன்னுடைய பரிசுத்தத்துக்கும் உன்னுடைய தெய்வீகத்துக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு இடம் வருதுன்னா நீ என்ன செய்யணும்? உன்னை காப்பாற்றிக்கணும். உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். அவசியம் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு அந்த வேலை இந்த வேலை செய்யறது வேண்டாம். எதையுமே மிஞ்சி போகாத, கரெக்டாக அந்த பிரமாணத்திலேயே போ. அப்போ நீ தப்பிடுவ. இல்லைன்னு சொன்னால் மாட்டிக்குவேன். இல்லை ஊழியக்காரங்கன்னு தான் நினச்சேன், இல்லை விசுவாசின்னு தான் நினச்சேன், சண்டே ஸ்கூல் டீச்சர்னு தான் நினச்சேன், அப்படி நினைக்காத. இதுக்கு பின்னால் ஒருத்தன் மனுஷன் இருக்கானுங்கிறத என்ன செய், மனுஷிகன்னு ஒன்று உள்ள கிடக்குதுங்கிறத என்ன செய் பாரு. இப்போ பாருங்க, பேதைகள்
புத்தியினத்தை சுதந்திரிக்கிறார்கள். அடுத்து நீதிமொழிகள் 14:29. கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயங்காட்டி அவனை நலமல்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான். நான் என்ன சொன்னேன்? 14:29 சொன்னேன். சாரி, 14:29. நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். முற்கோபின்னு ஒரு கோபம் இருக்கு. கோபத்திலே ரெண்டாவது ரொம்ப முனைப்பா இருக்கும், மூக்குல நிற்கும் கோபம். அவங்க பேர் என்னது? முற்கோபி, ஷார்ட் டெம்பர். ஒரு காரியத்தை பாதி சொல்லிட்டு இருக்கும் போதே அடிச்சு விடுவான். முழுசு கூட என்ன செய்ய மாட்டான், விசாரிக்க மாட்டான். அப்படி செய்யக்கூடாது. முதல்ல கேளு, விசாரி, தெரிஞ்சுக்க, என்ன உண்மைன்னு நினைஞ்சிக்க, தெரிஞ்சுக்கோ. தெரியாமையே படக்குன்னு. இந்த தாவீது அப்படித்தான். தாவீதுட்ட தீர்க்கதரிசி சொன்னான், ஒரு பெரிய பணக்காரர்னா அவனுக்கு ரொம்ப ஆடுகள் இருந்துச்சு, ஒரு வழிபோக்கன் இருந்தான், அவனுக்கு ஒத்தைக்கு ஒரே ஆடு இருந்துச்சு. இந்த பெரிய பணக்காரனை பார்க்கறதுக்கு யாரோ வந்தாங்களா, இவன் தான்ட்ட இருந்த ஆடை வெட்டி கொடுக்காம இந்த வழிபோக்கனுடைய ஒரே ஒரு ஆடு, பிள்ளை மாதிரி வளர்த்த இந்த ஆடை எடுத்து நெஞ்சிட்டானா, அவனுக்கு சமைச்சு கொடுத்துட்டானான்னு உடனே யார் அவன்? அவன் கொலை செய்யப்பட வேண்டும். யார் சொன்னது? பாதி போய்கிட்டு இருக்கும்போதே ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. அவன் சொன்னா, வேற யாரும் இல்லை, நீ தான் அந்த ஆளு. அடுத்தவன் மனைவி எடுத்து கொண்டுட்டிய, இப்படி அநியாயம் புருஷனை கொண்டுட்டு இப்படி எடுத்துட்டிய, நீயே அந்த மனுஷன். அப்படியே தலையை குனிஞ்சு உட்கார்ந்துருந்தான். தப்பு. முதல்ல கேட்க, நீ யாரு? முதல்ல கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஷார்ட் டெம்பருங்கிறது அது ஒரு கிரேட் அல்ல, தோல்வி. இன்னும் சொன்னா அது ஒரு சாபம். தெரியுமா வசனம்? ஆதியாகமம் 49 உக்கிரமான உன்னுடைய கோபம் சபிக்கப்பட கடவுள். 49:5-6. ஆதியாகமம் 45:49-6. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. போய் சொன்ன 7. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுள். கோபம் உன்னை சாபத்துக்குள்ள கொண்டு போயிடும். அது ஒரு சாபத்தின் ஆவி. எத்தனை பேர் கோபத்தில் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமா? பின்னால உட்கார்ந்து அழுவாங்க. ஒரு சகோதரன் அவன் தங்கச்சியை பத்தி யாரோ தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க. அவ கல்யாணம் ஆகி குழந்தையோட இருக்கா. அவ புருஷன் முதல்ல தப்பா சொல்லிட்டான். அந்த மனைவியோட அண்ணன்ட்ட போய், அவன் தங்கச்சியை பத்தி நான் ஒரு மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டான். இவனுக்கு சர்றன்னு கொதிச்சு போச்சு. தங்கச்சி சரியில்லையா, கல்யாணம் கட்டி கொடுத்தவனே இப்படி சொல்லிட்டானே அப்படின்ட்டு இவன் நேரம் எங்கே வந்தான்? ரோட்டில் எவன்கிட்டயே பார்த்துருக்கான். அப்போ சொந்தக்காரன்ட்ட எவன்கிட்டே கேட்டானா. அவன் நானும் அப்படித்தான் கேள்விப்பட்டேன்னு ஒருத்தன் சொல்லிட்டான். அதையும் தாண்டி அவன் எங்கே வந்துட்டான்? வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு பெத்த தாயிட்ட பேசினான். ஏம்மா, தங்கச்சியை பற்றி ஏதோ சொல்கிறாங்களே, அது எப்படி, நீ என்ன நினைக்கிற, அது உண்மையா, உனக்கு கேள்விப்பட்டியா, இவள் நம்ம வீட்டில் பிறந்துட்டு இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு கேட்டான். நானும் கேள்விப்பட்டேன் தம்பி, இவ அப்படித்தான் போல் இருக்கு அப்படின்னாங்க. அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணே இல்ல. இவன் உடனே அருவாளை தூக்கிட்டு சர்ன்னு தங்கச்சி வீட்டுக்கு போனா. தங்கச்சியை காணும். நேர வயலுக்கு போனான். இவன் வர்ற வேகத்தை பார்த்த உடனே அண்ணனாச்ச அவளுக்கு புரிஞ்சிருச்சு. குழந்தைய கை குழந்தையோட கையில வயல்ல உட்கார்ந்துருந்தவா, ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல அப்படின்னு சொன்னான். இவன் போய் ஒரே வெட்டி தலையை மட்டும் தூக்கிட்டு ஊருக்குள்ள வந்துட்டான். எப்படி இருக்கும்? நீங்க சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. சமீபத்தில் இல்ல, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில், சாத்தாங்குளம் பக்கத்தில் வெட்டி தூக்கிட்டு வந்துட்டான். ரோட்ல அவ்வளவு பேரும் ஓடியே போயிட்டான். மச்சான் கல்யாணம் கட்டினவன் ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டான். கடைசியில் இவனை சுட்டு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. இவன் கடைசியில் சரண்டர் ஆயிட்டான். ஜெயிலில் எத்தனையோ வருஷம் இருந்தான். அதுக்கு பிறகுதான் விசாரிச்சு பார்த்தா அது உண்மையே இல்லை. உண்மை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கொன்னதே கொண்டுட்டான். இவன் புருஷனையும் எரிஞ்சிடணும். அவன் தான் இந்த பிரச்சனையை கிளப்பிட்டான். அவனையும் கொண்டுறணும். அவன் ஊரை விட்டே ஓடி போயிட்டான்.
எப்படி இருக்கும் இந்த ஆவி பாத்தீங்களா? நம்ம ஆளுங்களுக்கு கோபம் வந்தா வெட்ட மாட்டாங்க, இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சு விடுவான். டேப் ரிக்கார்டை உடைச்சிருவான், கப்பை உடைச்சிருவான், பிளேட்டை உடைச்சிருவான், என்னத்தில்லாம உடைச்சிருவான். கோபம் அவ்வளவுதான், அது பயங்கர உச்சக்கட்ட கோபம் வந்துருச்சான். முதல்ல இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க. இதுக்கு தான் பரிசுத்த ஆவி. சும்மா கை தட்டுறதுக்கும் குதிக்கிறதுக்கும் அபிஷேகம் இல்ல. அபிஷேகத்தினுடைய மெயின் பார்ட் எதை கண்ட்ரோல் பண்றது? உன்னுடைய வேகத்தை நிறுத்துவதே. கண்ட்ரோல் பண்ணணும், நீ வேற வழியே கிடையாது. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பெறும். முற்கோபியோ புத்தினாமா இருக்கிறான். நமக்கு எவ்வளவு கோபம் வருது? அடிச்சுடுவாங்க, அம்மாவை அடிச்சுடுவாங்க, மனைவி அடிச்சுடுவாங்க, பக்கத்துக்காரனை அடிச்சுடுவாங்க, எவனையாவது ஒருத்தனை அடிச்சுடுறது, இல்லைன்னா எதையாவது உடைச்சிடுறது. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, தங்களை காயப்படுத்திக்குவாங்க. டென்ஷன் ஆயிடுச்சுன்னா தங்களை உடனே போய் தானே தூக்கு போட்டு தொங்கிடுவான். இப்படியும் ஒரு சில கேஸ் இருக்கு. கோபம், தயவு செய்து இந்த கோபத்தை எல்லாம் பலிபீடத்தில் வைங்க. ஏசு சொல்லுங்க, பயங்கர கோபக்காரன் யாரு? மோசே. அந்த எகிப்தியன்ட்ட போய் ஒரே அடியில் அடிச்சு அவன் நினைஞ்சிட்டான், கொன்னு புதைச்சிட்டு வந்துட்டான். ஆனா அதே பைபிள் சொல்லுகிறது, என்னாகம 12 வாசிங்க, என் தாசனாகிய மோசையை போல பூமியில சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லை. 12:3 மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். எப்படி மாறிட்டான் பாத்தீங்களா? எவ்வளவு ஷார்ட் டெம்பரான ஆளு. அவனை கத்தர் அப்படியே மாத்தி எப்படி மாத்திட்டாரு? மிகுந்த சாந்தம், அமைதியா இருப்பான். என்ன உனக்கு சூடு இல்லையா, சொர்ணம் இல்லையா, காது கேக்குதா, செவிடா அப்படிலாம் சொல்லுவாங்க. அவன் அமைதியா இருப்பான். அதுதான் நம்முடைய ஜெயம். நமக்கு அப்படி கிருபை இருக்கா? மத்தேயு 7:26 நான் சொல்லிய பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அதுக்கு அடுத்த வசனமா, புத்தி இல்லாத மனுஷன். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். நான் முதல்ல சொன்ன வசனம் அப்படித்தானே சொன்னேன் இல்லையா? மணலின் மேல் கட்டுவது. நாம மனுஷன் மேல கட்டக்கூடாது, உலகத்தின் மேல நம்முடைய அஸ்திவாரத்தை போடக்கூடாது. நம்முடைய அஸ்திவாரம் எதுல போடணும்? கன்மலையாகிய கிறிஸ்துவில் போடுங்கள். எந்த ஊழியக்காரத்தையும் சார்ந்து இருக்காதீங்க, எந்த ஒரு விசுவாசியும் சார்ந்து நிற்காதீங்க, எந்த மனுஷனையும் சார்ந்து நிற்காதீங்க. அப்படி சார்ந்து நிற்கும் போது அதெல்லாம் ஒரு மழை பெஞ்சா, காத்தடிச்சா, வெள்ளம் வந்தா என்ன செய்யும்? போயிடும். அப்ப நீங்க மாட்டிக்குவீங்க. கிறிஸ்து ஒருவர் தான் மாறாதவர். அவர் மேலதான் உன்னுடைய அஸ்திபாரத்தை என்ன செய்யணும்? ஸ்ட்ராங்கா போடணும். போடப்பட்ட அஸ்திபாரமாகிய அவர் மேல நிப்பாட்டுங்க. மனுஷனை நம்பாத, பணத்தை நம்பாத, வீட்டை நம்பாத, ஊழியக்காரன் நம்பாத, விசுவாசியை நம்பாத, யாரையுமே நம்பாத. ஒரு சிலர்லாம் சில விசுவாசிகள்கிட்ட பணம் கொடுக்கறது வாங்குறது எல்லாம் மாட்டிக்கிறாங்க. நீங்க ஏங்க இப்படி செஞ்சீங்கன்னா, ஐயோ விசுவாசின்னு நினைச்சுதான் செஞ்சேன். ஏன் விசுவாசின்னு நினைச்சு செய்ற? மனுஷனை நம்பாதீங்க. உங்களுடைய அஸ்திபாரத்தை யார் மேல போடுங்கள்? தெய்வத்தின் மேல். எல்லாரும் கண்களை மூடலாம். ரொம்ப இருக்கு, ஓவர் டோஸும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். திருப்பி நீங்க ஸ்டார்டிங்க புரிஞ்சாங்க விட்டு, என்னுடைய தீமை நீங்க புரிஞ்சாங்க விட்டுருவீங்க. போதும், எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு 9 பாயிண்ட் சொல்லியிருக்கேனா? 9 10 சொல்லியிருப்பான். சரி, பரவாயில்ல, போதும். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தாவே என்னுடைய புத்தியினத்தை எனக்கு மன்னியும். தேவன் மன்னித்ததை நான் எத்தனையோ விஷயம் பேசியிருக்கிறேன். யாருடைய குற்றங்கள் எல்லாமே நான் திருப்பி திருப்பி பேசியிருக்கிறேன். அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவளை பத்தி தெரியுமா, அவங்க அப்போ இப்படி செஞ்சாங்க, இவங்க இப்போ இப்படி செஞ்சாங்க, ஐயோ தயவு செய்து அப்படி நானும் பேசியிருக்கிறேன், நீங்களும் பேசியிருப்பீங்க. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்போம். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் உட்காந்து 1 மணி நேரத்துக்கு மேல உட்காந்துட்டீங்க, அதனால முழங்கால் போடலாம். அப்பதான் ரத்த ஓட்டம் கிளியர் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் ஆகும்.
இல்லைன்னு சொன்னா கை இழுத்துக்கிட்டு போகும், கால் இழுத்துக்கிட்டு போகும். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரே என்னுடைய புத்தியினத்தை என் மேல் சுமத்தாதிரும். ஆரோன் கேட்கிறான், ஆண்டவரே என் புத்தியினத்தை என் மேல் சுமத்தாதிரும். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாய் உங்களை நடத்தாதிருப்பேன். நிதானமாய் பேசவில்லை. மிரியாம் புத்தியினமாய் பேசினாள். சவுல் காத்திருக்கவில்லை. தாவீது ஜனத்தை எண்ணினான். தூதர்கள் ஆதிமேன்மையை காத்துக்கொள்ளவில்லை. யோபுவின் நண்பர்கள் நிதானமாய் பேசவில்லை. தாவீதின் மற்றொரு புத்தியினம் யுத்த நேரங்களில், ஜெப நேரங்களில் தேவசமூகத்துக்கு போகாதது. பேதையர் இஷ்டத்துக்கு சுத்தி விழுந்து போனது. முற்கோபம், அஸ்திபாரம் இல்லாத வாழ்க்கை. கர்த்தர் எல்லா புத்தியினமான கிரியைகளை தெய்வம் மன்னித்ததுக்கு அடையாளமாய் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்ததுக்கு அடையாளமாக ஒரு ஜெயத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை அனுப்ப முடியாய் ஒப்பு கொடுப்போம். 5 நிமிஷம்னாலும் அதை நீங்க பிரயோஜனப்படுத்திடணும். அல்லேலூயா. ஆண்டவரே உடைய நாமத்தில் வருகிறோம். எங்களுடைய புத்தியினங்களை ஒன்று கூட தேவ சமூகத்தில் வெளிப்படுத்திட்டீரே, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே. எங்களுடைய புத்தியினத்துக்கு தக்கதாய் நாங்கள் நடத்தப்படக்கூடாது. எங்களுடைய புத்தியினத்தை எங்கள் மேல் சுமத்தாதரும். எங்களுடைய புத்தியினங்களை தெய்வம் மன்னியும் கத்தாவே. நாங்கள் நிதானமாய் பேசாத இடங்கள் கத்தாவே, உமக்காய் காத்திருக்காத இடங்களை மன்னியும். முற்கோபம் அடைந்த இடங்களை மன்னியும். அஸ்திவாரம் இல்லாமல் உம்மிடத்தில் அஸ்திவாரம் போடாமல் கத்தாவே, மணலின் மேல், மனுஷன் மேல், உலகத்தின் மேல் கத்தாவே, பாவத்தின் மேல், வாரத்தின் மேல் நாங்கள் அஸ்திவாரம் போட்ட இடங்களை மன்னிக்கணுமே கத்தாவே. ரிபாக்கா ராபாலா கத்துரானியா, தேவன் மன்னித்ததை நாங்கள் பேச எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லையே கத்தாவே. நீர் உம்முடைய இரத்தத்தினால் ஒருவனை கழுவும் பொழுது நாங்கள் அதை பேச எங்களுக்கு என்ன தகுதி கத்தாவே? தெய்வம் எங்களுக்கு மன்னிக்க முடியாய் ஜெபிக்கிறோம். ஓ காட், சிரபலகதிரானி அங்கரபலம் ஷவானி ஆராதா தா 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 கிருப கிருப கிருபலாய் நமௌனி தனாங்கரா ஷவானி ஆரபலமகதிரபலபலபல. எங்களுடைய முற்கோபங்களை மன்னியும். வார்த்தைகளில் நிதானமில்லாத வார்த்தைகளை மன்னியும். உமக்காய் காத்திருக்காத இடங்களை மன்னியும். மாம்சத்தில் விடுகலாம் மன்னி, மாம்சத்தில் உள்ள தோல்விகள் எல்லாம் மன்னிக்கணும். அபஹானியாராபா கத்துராபாலியாராபாலா. ஆமென் ஆமென் ஆமென். ஓ ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த பின்பு நம்முடைய புத்தியினங்களை நாம் உணர்வோமானால் அதை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய பகுதியில் நாம் எதெல்லாம் சுத்திகரிக்கவில்லையோ அதை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது நம்மேல் விழுந்த ஒரு கடமை. இப்பொழுதும் என்னுடைய வாழ்வில் வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அநேக புத்தியினங்கள் நான் உணர்த்தப்பட்டிருக்கிறேன். அவைகளை நான் அறிக்கை செய்து விட்டுவிட விரும்புகிறேன் என்று நீங்கள் விரும்பினால் எழும்பி அறிக்கையிடலாம். தாவீதின் புத்தியினங்களா, தூதர்களுடைய புத்தியினங்களா, சவுலுடைய புத்தியினமா, யோபுவின் நண்பர்களுடைய புத்தியினமா, முற்கோபியினுடைய தன்மையா, அஸ்திவாரமில்லாத தன்மையா, மன்னித்த காரியங்களை பேசின மிரியாமின் குற்றமா, ஆரோனுடைய புத்தியினமா? அல்லேலூயா. கர்த்தாவே எனக்கு மன்னியும் சுவாமி. கேளுங்கள். பேதையனாய் புத்தியின மனுஷனாய் வாழ்ந்து விட்டேனா? ஆமென். சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஆமென் 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 ஆமென். பரிசேயனுடைய சத்தமும் தேவனுக்கு கேட்டது, ஆயக்காரனுடைய சத்தமும் இயேசுவுக்கு கேட்டது. ஓ ரிபிகரபல கதுரபானி அங்கரபல கதுரபானியா. அல்லேலூயா. ஆமென். பரிசேயன் அறிக்கைக்கு பின்பு குற்றவாளியாய் போனான். ஆயக்காரன் அறிக்கைக்கு பின்பு நீதிமானாய் போனான். அறிக்கை உன்னை நீதிமானாய் மாற்றட்டும்.
Rekabalaba katura karaba uri arana ayla mana katura. Tudani baniya santana vale direktara idivik samamdanana. Andavare Jesus, Jesus, Jesus. Jesus, Jesus, Jesus. Jesus, Jesus, Jesus. Oh, Rabakara. Rekadara Vela Bikaturamani Angara Ushala Vara. Jesus, Jesus, Jesus. Jesus, Jesus, Jesus. Oh, Ratata. Andare Hibala Bari Hikara Balade. Andare எங்களுடைய புத்தினங்கள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. எந்தெந்த சூழ்நிலையில் நாங்கள் புத்தினமாய் நடந்து கொண்டோம் என்பதை நீர் அறிவீரே. மன்னிக்கணுமே ஆண்டவரே. ஓ ரபக்கத்ரானி அங்கரா சங்கர பலதிரா கரதிராரி வாரி வாரி கத்ரானி வாங்கரே ஆயிலே விக்கர பலதிரி யார வார வார வாரி வார வாரி வார வாரி வார வாரி வார அத்ரா வார 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 da tiara wa katina bana katina ya hibile bila bana katina tiara rekari katina bana katina. Amen, 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 amen. Hallelujah, hallelujah. ஒரு வல்லமைக்காய் காத்திருப்போம், விடுதலையின் சக்திக்காய் காத்திருப்போம். Hallelujah, amen. தேவனுடைய இரக்கத்தின் வல்லமைக்காய் காத்திருப்போம். ஹே கபானியா ராபாலா. Amen, amen, amen. விடுதலையின் வல்லமை, ஜெயத்தின் வல்லமை. ஓ ரபக்க துரபக்கர பக்கர பக்கர பகாலா. ஓ தியாரானா வானாமானியா. ஆமென். ஒரு நிமிஷம். தாவீது பிசாசுக்கு இடம் கொடுத்தான், புத்தினமா நடந்தேன் என்று சொன்னான். அன்றைக்கு அவனுக்கு மன்னிப்பு கிடைத்தது, ஒரு விடுதலை கிடைத்தது. அதுக்கு பிறகு திருப்பி தாவீது பிசாசினால் ஏவப்பட்டு சாகிற வரைக்கும் அந்த வேலையை செய்யவே இல்லை, அந்த ஏவுதலுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அதுக்கு பிறகு அதுபோல இன்றைக்கு நாம் அறிக்கையிட்டால் இனிமேல் இந்த புத்தியினம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. அதுதான் தேவனுடைய கிருபையின் வேலை. ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியின் ஆளுகை. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் தாவே ஓ ரபக்கத்துரபானியா, புத்தியினத்துக்கு மறுபடி இடம் கொடுக்க கூடாது. ஒரு புத்தியினம் கூட ஒருவருடைய வாழ்க்கையிலும் திரும்பி வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தாரும். கிருப 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 ஐனா மஹானியாரா ஹத்தனானியாரா. உண்மையாகவே வேத வசனங்களை கேட்கும் போது எனக்குள்ள மறைந்திருந்த புத்தியினங்களை நான் விளங்கி கொண்டேன், அதை அறிக்கையிட்டு விட்டேன். இனிமேல் இப்படிப்பட்ட புத்தியினங்கள் என் வாழ்நாளில் ஒருபோதும் அனுமதிக்கப்படக்கூடாது என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? அதுதான் இந்த டைம்ல தேவன் செய்யற ஒரு அபிஷேகத்தினுடைய வேலை. இந்த 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளதான் உனக்கு அந்த பரிபூர்ண விடுதலை கிடைக்க போகிறது. Jesus, oh thana bana bana kata, amen. Ito lahale mahale manada. Hallelujah, hallelujah, amen, amen, amen.
Hallelujah. Halama karaba kara. ஆமா ஆமா எல்லாரும் ஒரு ஜெபத்தை பண்ணுவோம். கர்த்தாவே, சவுலின் புத்தியனத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும். தூதர்களுடைய புத்தியனத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும். யோபுனுடைய நண்பருடைய புத்தியனத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? எத்தனை பேர் கேட்க போறீங்க? மிரியாமுனுடைய ஆரோனுடைய புத்தியனத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும். தாவீதின் புத்தியனத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும். பேதையினுடைய புத்தியனத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும். நீங்க எது வேணுமோ கேளுங்க, அதை இப்ப கர்த்தர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ராகே மஹலிகபானியா, ஓ துடபகரபகரபகரபகரா. Amen, 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 amen.